எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு. சீக்ரெட்ஸ் அண்ட் லைஸோட லாஸ்ட் பார்ட். நம்ம ப்ரீவியஸ் பார்ட்டில் எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, தேயோங்க்கும் வையனுக்கும் கல்யாணம் நடந்துடும். அந்த கல்யாணம் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்திருந்தா இல்லை ஏதாவது பிளானிங் இருக்கா? அப்புறமா தேயோங் வந்துட்டு லாஸ்ட்டில் யாரையோ போய் மீட் பண்ணிவிட்டு வராங்க. யார் அவங்க? அவங்கள எதுக்காக வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க? என்ன அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும் அவங்க வெளியே வந்துட்டா? இது எல்லாத்தையுமே இந்த பாட்டில் பார்க்கலாங்களா? பையனுக்கும் தேயோங்க்கும் கல்யாணம் முடிஞ்சு 1 வீக் ஆயிருக்கோ. தேயோங் வந்துட்டு ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குவாங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க பையனை. அவங்க இவ்வளோ நாள் பார்க்காத ஃபீல் பண்ணாத அந்த லவ் நம்ம தேயோங்கிட்ட கிடச்சின்கோ கூட. அவங்க அப்பா, அம்மா, பாட்டி, தேயோங்கோட தங்கச்சி எல்லாருமே பையன்கிட்ட ரொம்ப ஸ்வீட்டாக பிஹேவ் பண்ணிக்குவாங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே டின்னர் முடிச்சுட்டுக்குவீங்க. தேயோங் அவங்க அப்பா, அம்மா, பாட்டி எல்லாருமே அவங்க ரூமுக்கு போயிட்டுக்குவாங்க. நீங்களும் டீனா மட்டும்தான் ஹாலில் இருக்குவீங்க. அண்ணி, எதுக்கு இவ்வளோ பயப்படுறீங்க? காலேஜுக்கு போகிறதுக்கு தானே கேட்கணும், அதில் என்ன பயம்? அண்ணா ஒன்றும் உங்களை சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லை டீனா, எனக்கு எப்படி கேட்குறதுன்னு தெரியல. வாயில் தான் கேட்கணும். ஹலோ, அது எனக்கு தெரியும், ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அந்த டாப்பிக்குன்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்காக கேட்டு பாருங்கள், ஓகே சொன்னாலும் சொல்லிடும் அப்படின்வாங்க. ஹேய் டீனா, ஏதாவது உருப்படியான ஐடியா கொடுன்னா நீ என்னென்னத்தையோ சொல்கிற. எனக்கு அதெல்லாம் வராது. ஆமாம், அதெல்லாம் வராததா. ஃபர்ஸ்ட் நைட் அன்றைக்கே எல்லாத்தையும் முடிச்சுக்கினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஹேய் என்ன பேசுகிற நீ, சி அப்படின்னு சொல்வீங்க. நீங்கள் தானே அண்ணி ஐடியா கேட்டீங்க. அம்மா தாயே, நீ ஒன்றும் ஐடியா தர வேணாம், நானே போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்வீங்க. சரி, இந்த வேலை அப்போவே பண்ணியிருக்கலாம், இல்லை டைமாவது மிச்சமாக இருந்துக்கும், போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் அவங்களே முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து எழுந்திரிச்சி ரூமுள்ளே போவீங்க. தேவங்க வந்துட்டு ரொம்ப பிஸியாக இன்னும் வேலை செஞ்சுக்குவாங்க லேப்டாப்பில். நீங்கள் டோர் திறந்து உள்ளே போந்து உங்களை பார்க்குவாங்க. பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளோ நேரம்? அது டைனிங் டேபிள் மேலே இருந்ததெல்லாம் கிச்சனில் எடுத்து வச்சுருந்தேங்க. அதெல்லாம் நீ ஏன் வையன் செய்ய போகிற? அதெல்லாம் செய்கிறதுக்கு ஆள் இருக்காங்கல்ல. இல்லைங்க, எனக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயோங் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் ஸ்லோவாக நடந்துன்னு போயிட்டு அவங்க பக்கத்தில் உட்காருவீங்க. அவங்க லேப்டாப் எடுத்து சைடில் வச்சுட்டு உங்கள் ஷோல்டரை பிடிச்சி, இதை பாரு வையன், நீ உங்கள் ஆண்டி வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சுன்னு இருந்தேன்னு எனக்கு தெரியும், ஆனால் இங்கே நீ இதெல்லாம் செய்ய வேணாம். நீ என்னோடய பிரின்சஸ் டி, நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, நீ சந்தோஷமாக இருக்கணும், புரியுதா? சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை முடிக்கிறேன், நீ போய் படுத்து தூங்குப்போ அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் உங்கள் ஹெட் டவுன் பண்ணிவிட்டு உட்காந்துக்குவீங்க. என்ன ஆச்சு, ஏதாவது பேசணுமா அப்படின்னு ஹெட் நோட் பண்ணுவீங்க. எதுக்கு வையன் நீ ஏதாவது ஒன்று கேட்கணுன்னா இவ்வளோ தயங்குற? டைரெக்டாக கேட்க வேண்டியது தானே, நான் உன் புருஷன்டி அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அது வந்துங்க, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்தேன்ல, அதை கண்டினியூ பண்ணலான்னு. ஐயோ, அவ்வளோதானே, இது கேட்குறதுக்கு எதுக்கு வையன் இவ்வளோ தயக்கோ? தாராளமாக உன் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணு. இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதா இருந்தால் கூட எந்த ஆப்ஜெக்ஷனும் இல்லை, நீ தாராளமாக பண்ணலாம். நாளைக்கே உன்னை காலேஜில் அட்மிஷன் பண்ணிடுறேன். ஏங்க, இப்போது சென்டரில் போனால் அட்மிஷன் கிடைக்குமா? உன் புருஷனை என்னடி நினச்சின்னுக்கிற நீ? எனக்கு அந்த காலேஜில் தெரிஞ்ச பிரின்சிபல் எல்லாம் இருக்காங்க, ஸோ யூ டோன்ட் வரி. தேங்க்யூங்க, தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லிட்டு தேயோங்க ஹக் பண்ணுவீங்க. அப்போ தேயோங், என்ன வெளியில் மழை ஏதாவது வருதா? இல்லையே, எது கேட்குறீங்க? இல்லை, டக்குன்னு ஹக் பண்ணிட்டியே, அதான் கேட்டேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அவங்க ஷோல்டர் மேலே அடிக்குவீங்க. ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து எந்திரிக்குவீங்க. சரி, நீங்கள் உங்கள் வேலை கண்டினியூ பண்ணுங்கள், நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எந்திரிக்குவீங்க. அப்போ டக்குன்னு தேயோங் கை பிடிக்குவாங்க. நீங்கள் திரும்பி பார்க்குவீங்க. என்ன சும்மா இருந்தவொடனே உசுப்பேற்றி விட்டு இப்போ வேலை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள், நான் என்னங்க பண்ணேன்? என்ன பண்ணியா? இரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உங்களை பெட் மேலே புல் பண்ணுவாங்க. நீங்கள் டக்குன்னு போய் பெட் மேலே படுக்குவீங்க. அவங்க உங்கள் மேலே ஹோவர் ஆகிட்டு, இப்போ சொல்கிறேன் என்ன பண்ணீங்கன்னு மிஸ்ஸஸ் கிம் தேயோங் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிடுவாங்க. டீப்பாக, பேஷனேட்டாக, ஹங்க்ரியாக
அப்புறமா கிஸ் பிரேக் பண்ணிவிட்டு உங்களே பார்த்துக்குவாங்க. நீங்கள் ஹெவியாக ப்ரீத் பண்ணி ஏங்க நாளைக்கு காலேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரியும் ஸ்வீட் ஹார்ட், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ரஃபால் பிஹேவ் பண்ண மாட்டேன், ஜென்டலாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப டக்குன்னு லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணியிருக்குவாங்க. அதுக்கப்புறமா அங்கே என்னென்ன நடந்திருக்கோ எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே உங்களுக்கு காலேஜில் அட்மிஷனும் பண்ணிட்டுக்குவாங்க. நீங்கள் பயங்கர ஹாப்பி. ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கும் தேயங்கும் கல்யாணம் ஆகிக்கிறது தெரியும். ஏன்னா தேயங் வேணும்ன்ட்டு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணியிருக்குவாங்க. அந்த காலேஜில் படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நீங்கள் தேவங்களோட ஒய்ஃப்னு. ஃபர்ஸ்ட் டேவே உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்குவாங்க அந்த காலேஜில், பிரியான்ட்டு. ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் அவங்க. பட் அதே காலேஜ்லேயே உங்களோட சீனியர்ஸ் ரொம்ப ரூடானவங்க. நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு கூட உங்ககிட்ட ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணியிருக்குவாங்க. அன்றைக்கிட்டே ஒரு வழியாக நல்லா போயிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் ஃபுல்லாக காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்குவீங்க. அப்போ உங்களை டக்குன்னு பேக்கப் பண்ணுவாங்க தேயாங். நீங்கள் எங்கே நம்ம கிச்சனில் இருக்கோம், அதில் என்ன இருக்குது, யாராவது பார்க்க போகிறாங்க, பார்க்கட்டும், நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன், அதில் என்ன தப்பு இருக்கு, ஏங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக் மேலெல்லாம் கிஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ நீங்கள் எங்கள் காலேஜுக்கு போனோங்க, மார்க் ஆகிட போகுது அப்படின்னு சொல்வீங்க. மிஸ்ஸஸ் கிம் தேயாங், ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், ஆல்ரெடி உங்கள் நெக்கு மேலெல்லாம் நேற்று நைட்டோட மார்க்ஸ் அப்படியே இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, என்னோடய மார்க்ஸில் நீ ரொம்ப அழகாக தெரிகிற அப்படின்வாங்க. ஆமாம், அழகாக தெரிகிற, அதை மறைக்கிறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு சொல்வீங்க. சரி இப்போ என்னை விடுங்க, நான் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்கிறேன்ல, ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணு. ஏங்க இங்கேயா, இங்கே வேணாங்க, இங்கே யாராவது பார்க்க போகிறாங்க. ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. எங்க ப்ளீஸுங்க, சொன்னால் கேளுங்க. இப்போ நீ கிஸ் பண்ணுறியா இல்லை நானே பண்ணவா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் எங்கள் பாட்டி அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் பின்னாடி திரும்பி பார்க்குவாங்க. அதே ஒரு சான்ஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அங்கேருந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓடி விடுவீங்க. நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்து தேயாங் ஸ்மோக் பண்ணிவிட்டு, நைட்டுக்கு நீ எப்படி இருந்தாலும் எங்கள் ரூமுக்கு வந்தாகணும் இல்லையாடி, அப்போ நான் கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு அவங்களே சொல்லிக்குவாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கோ. நீங்களும் காலேஜுக்கு போயிட்டு வர்றது, உங்கள் மாமியார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, டீனா அவங்க கூடவும் நல்லா ஜாலியாக இருக்கிறது. தேயாங் கூட விடுங்க, அவங்க எப்போவுமே ரொமான்டிக்காக இருக்குவாங்க. அப்படின்னு சொல்கிறத விட லவ் பண்ணிக்குவாங்க உங்களை ரொம்ப. ஒரு நாள் இப்படியே உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சுன்னுக்கோன்னு சொல்லிட்டு அந்த வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்குவீங்க. ஏன்னா நீங்கள் அந்த வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்க மாட்டீங்க. வீடுன்றத விட மேன்ஷன், ரொம்ப பெரிய பங்களா மாதிரி. ஸோ நீங்கள் கொஞ்சம் இடத்துக்கு தான் போய் பார்த்துருக்குவீங்க. ஸோ இன்றைக்கி போர் அடிச்சின்கோன்னு ஃபுல்லாக சுற்றின்க்கும் போது அப்படியே அங்கே ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி, அண்டர் கிரவுண்ட் மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கும். என்னது இது, இங்கே கீழே என்ன இருக்குது, பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்கே, போகலாமா வேணாமா, பையன் இங்கே ஒரு வேளை பேய் ஏதாவது இருந்தால், சே பேயெல்லாம் இருக்காது, ஆனாலும் ஒரே இருட்டாக இருக்கே, எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் டார்ச் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மொபைல் லைட் ஆன் பண்ணுவீங்க. பண்ணிட்டு ஸ்லோவாக போவீங்க. போனப்போ ஒரு ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூம் வெளியிலேருந்து லாக் ஆகிருக்கோம். ஐயோ, இது வெளியிலேருந்து லாக் ஆகிருக்கே, என்னவா இருக்கோ, இது உள்ள என்ன இருக்குது, அப்படி இவ்வளோ பெரிய லாக் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு வேளை அத்தைக்கு தெரிஞ்சிருக்கோம், அவங்கக்கிட்டே கேட்டு பார்க்கலாமா, வேணாம் திட்டா, நீ எதுக்காக அங்கெல்லாம் போனேன்னு இவர்கிட்ட சுத்தமாக கேட்க முடியாது. ஒரு வேளை இந்த சீரீஸ்லாம் பார்க்குற மாதிரி இங்கே மர்டர் ஏதாவது பண்ணுறாங்களா, சே பையன் உன் புருஷன்தான் ஜென்டில்மேன் ஆச்சே, அவர் ஒரு காக்கா கூட கெட்டது நினைக்க மாட்டாங்க, இன்னும் அதில் மனுஷனை எல்லாவா கொல்வாங்க, நீ எதோ போட்டு யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிங்க. ஃப்ளின்ச் ஆடுவீங்க அப்படியே. ஏன்னா டீனா நின்றுக்குவாங்க. அம்மா டீனா, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே ஆயிடுச்சு, இப்படியா வந்து நிற்குவ, நீ இங்கே என்ன பண்ணுற பையன், இங்கே எதுக்காக வந்த, எனக்கு போர் அடிச்சுன்னுச்சு, சரி இந்த வீடை நான் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்கல, அப்படியே பார்த்துனே வரும்போது
இந்த ஸ்டெப்ஸு தெரிஞ்சிச்சு நீங்கள் வந்துட்டேன். நீ முதல்ல இங்கேருந்து நடு. எதுக்கிட்டீனா இங்கே அந்த மாதிரி என்ன இருக்குது? இங்கே வந்தால் என்ன ப்ராப்ளம்? வயன், இங்கே யாருக்குமே அலௌட் இல்லை. இங்கே யாரும் வரக்கூடாது. இந்த ரூமில் அண்ணாவோட பழைய திங்ஸு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பொருளெல்லாம் இருக்குது. அண்ணாவுக்கு மட்டும் நம்ம இங்கே வந்து தெரிஞ்சிச்சின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி இது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி. பொருளுங்க தானே இருக்குது, அதுக்கு எதுக்கு உங்கள் அண்ணா இங்கே யாரும் வரக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குவீங்க. ஐயோ வையன், எனக்கு அதை பற்றியெல்லாம் டீட்டெயில்ஸ் தெரியாது. பட் அண்ணா சொல்லுந்து இங்கே யாரும் வரக்கூடாதுன்னு. ஃபஸ்ட்டு நடு இங்கேருந்து, அண்ணா வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக தான் டீனா கூட வெளியே போயிருக்குவீங்க அங்கேருந்து. பட் நீங்கள் அந்த ஸ்டெப்ஸில் எட்ஜில் நின்று மறுபடியும் அந்த ரூமை திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து போயிருக்குவீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கோ. உங்களுக்கு உங்கள் பெரியம்மா கிட்டேருந்து கால் வரும். சடனாக, ஹலோ பெரியம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்கே? கல்யாணம் ஆனதோ நம்மளெல்லாம் மறந்துட்டே இல்லை? ஐயோ அப்படியெல்லாம் இல்லை பெரியம்மா, நான் மறுபடியும் காலேஜுக்கு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலேஜு படிக்கிறது, அசைன்மெண்ட்ஸுன்னு பிஸி ஆகிட்டேன். பரவாயில்ல வையன், என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னு டைரெக்டாகவே சொல்ல இல்லை. எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் ரீசன் கொடுக்குற? ரீசனெல்லாம் இல்லை பெரியம்மா, உண்மையாக நான் பிஸி ஆகிட்டு இருந்தேன். சரி, உன் புருஷன், உங்கள் மாமியார் மாமனார், பாட்டி, உங்கள் நாத்தனார் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா பார்த்துக்குறாங்களா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள், எல்லாம் நல்லா இருக்காங்க பெரியம்மா, எல்லாருமே என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க. அது உன் வாய்ஸை கேட்டாலே தெரியுது எவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்கன்னு. என் பொண்ணு வாழ வேண்டிய வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கிற பைத்தியக்காரச்சி, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை விட்டுட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியம்மா, அக்கா பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சிச்சா? எங்கே போயிருக்கா? யாருக்கு தெரியும் எங்கே போனான்னு. நிறைய பேருக்கு அவள் மேலே வயிற்றுச்சல் இருந்துச்சு. அவங்க எல்லாரோட கண் திருஷ்டி தான் அவளை இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு ஒரு மாதிரி உங்களே டான் பண்ணி சொல்லியிருக்குவாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பெரியம்மா, அக்கா சேஃபாக தான் இருக்குவா அப்படின்னு சொல்லியிருக்குவீங்க. தேயாங்க உங்களை டக்குன்னு பேக்கப் பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்வீங்க. என்னாச்சு வையன்? ஒன்றும் இல்லை பெரியம்மா அப்படின்னு சொல்வீங்க. தேவங்க வந்துட்டு உங்கள் நெக் மேலெல்லாம் கிஸ் பண்ணியிருக்குவாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஹெவியாக ப்ரீத் பண்ணிவிட்டு, பெரியம்மா நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்வீங்க. இப்போல்லாம் நம்ம உனக்கு வேணாம், ஏன்னா உனக்கு தான் உன் புருஷன், உங்கள் மாமியார் மாமனாரெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க இல்லை? பாரு, நானே உன்கிட்ட பேசலான்னு ஃபோன் பண்ணால் கால் கட் பண்ணுறேன்னு சொல்கிறியே அப்படின்வாங்க. அப்போது தேவங்க வந்துட்டு அவங்க பேசினுக்கிறதெல்லாம் கேட்டுனுக்கோ. ஏன்னா உங்கள் நெக்கு கிட்டே இருக்கும் போது உங்கள் ஃபோன் அங்கே தானே இருக்கும். தேவம் டக்குன்னு உங்கள் ஃபோன் எடுத்து, ஹலோ அத்தை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நீங்கள்லாம் அவளுக்கு வேணாதவங்க ஆகலை, இப்போ அவளோட புருஷனுக்கு அவள் வேணும், அதுக்கு தான் இன்னொரு நாள் கால் பண்ண சொல்கிறேன். இப்போது சாரி அத்தை, நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு கால் கட் பண்ணிவிடுவாங்க. ஏங்க எப்படிங்க பேசுனீங்க நீங்கள் பெரியம்மா கிட்ட? இதெல்லாம் எதுக்குங்க சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? இருக்கிறது தானே சொன்னேன். அவங்க தான் உங்ககிட்ட ரொம்ப சர்க்காஸ்டிக்காக பேசின்னு இருந்தாங்க, அதனால தான் அப்படி சொன்னேன். அவங்க சர்க்காஸ்டிக்காக பேசினாங்கன்னு நீங்கள் இப்படியெல்லாம் சொல்வீங்களா? எம்பாரசிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்வீங்க. இதில் என்னடி எம்பாரசிங்? நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், யாரும் பண்ணாததோன்னு நம்ம பண்ணலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்வீங்க. அதுதான் கிம் தேயாங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி தள்ளுங்க, எனக்கு கீழே வேலை இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. ஹலோ மிஸ்ஸஸ் கிம், இங்கேயும் உங்களுக்கு வேலை இருக்குது. இங்கே என்ன வேலை இருக்குது அப்படின்வீங்க. இப்போ தான் உங்கள் பெரியம்மா கிட்ட சொன்னேன் இல்லை, எனக்கு என் பொண்டாட்டி வேணும்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ்டாக தேயாங்கே பார்ப்பீங்க. அப்புறமா தேயாங் ஸ்மோக் பண்ணுறதை பார்த்து உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகிருக்கும் அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னு. அப்போ நீங்கள், ஏங்க இப்போ வேணாங்க ப்ளீஸ், நான் கீழே போய் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணோம், ஃபஸ்ட்டு உன் புருஷனுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் அத்தைக்கு ஹெல்ப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்க. ஏங்க ப்ளீஸுங்க வேணாங்க அப்படின்னு சொல்லியிருக்குவீங்க. பட் தேயாங் வந்துட்டு உங்களை பெட் மேலே படுக்க வச்சுட்டு ஹோவர் ஆகிட்டு உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணி, இந்த மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான புருஷன்
எனக்கு கிடைக்க மாட்டானான்னு பொண்ணுங்கள்லாம் ஏங்கின்னுக்கிறாங்க. நீ என்னடான்னா என்னை தூரப்போன்னு தள்ளுறியடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள், ஆமாம், இந்த ஹேண்ட்ஸமான மனுஷனை பற்றி எனக்கு தானே தெரியும், எப்போன்னா அப்போ ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு மூடு வந்துடும் இருக்கு அப்படின்னு சொல்வீங்க. அப்போது தேவங்க வந்துட்டு, அது என்னோட தப்பு இல்லையே மிஸ்ஸஸ் கிம், உங்களை யார் இவ்வளோ ஹாட்டாக இருக்க சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா கிஸ் பண்ணுமா இருந்திருக்கோம். உங்கள் ரூம் டோர் நாக் ஆகும். அண்ணா, அண்ணி, அம்மா டின்னர் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தேவங்க வந்துட்டு, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறான், சிவ பூஜையில் கரடி விட்ட மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க எந்திரிங்க, டீனா கூப்பிட்றாங்க, எந்திரிங்க அப்படின்னு சொல்வீங்க. பரவாயில்ல கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ண வருவாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்க வாய் மேலே கை வச்சுட்டு, ப்ளீஸுங்க ப்ளீஸ், டீனா டோர் நாக் பண்ணிகிட்டே இருக்கா. வயன், அண்ணா இவ்வளோதான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குவாங்க மறுபடியும் டீனா. அப்போ நீங்கள், அதோ டீனா வர டீனா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 கையோ தேவம் செஸ்ட் மேலே வச்சு புஷ் பண்ணுவீங்க. அவங்க அப்படியே பெட் மேலே சைடில் போய் படுத்துக்குவாங்க. நீங்கள் அங்கேருந்து எழுந்திரிச்சி டோர்கிட்ட போவீங்க. மிஸ்ஸஸ் கிம், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் திரும்பி பார்க்குவீங்க தேவம் பெட் மேலே படுத்து உங்களையே பார்த்து, இதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது, நைட்டு ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து வெளியே ஓடிடுவீங்க. டீனா கூட அங்கே தான் இருக்குவாங்க. என்னடி பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குவாங்க. ஒன்றும் இல்லை வாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டீனா கை பிடிச்சி கீழே இழுத்துன்னு போயிடுவீங்க. தேவங்க வந்துட்டு நீங்கள் போன டைரெக்ஷன்லேயே பார்த்து ஸ்மைல் பண்ணியிருக்குவாங்க. என் பொண்டாட்டி செம்ம க்யூட்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே எல்லோரும் டின்னர் சாப்பிட்டுன்னுக்குவாங்க. நீங்களும் போவீங்க. தேவங்க வருவாங்க உங்கள் பின்னாடியே. தேவங்களோட பாட்டி, என்ன டீனா உன்னை அவங்க 2 பேரை கூப்பிட்டுன்னு நினச்சா எவ்வளோ நேரம் அப்படின்வாங்க. ஐயோ நான் என்ன பாட்டி பண்ணிட்டோம், இவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு கொள்ளு பேரனை ரெடி பண்ணின்னு இருந்தாங்களா, அதுக்கு தான் டோர் திறக்கிறதுக்கு லேட் பண்ணிட்டாங்கன்னு அவங்க டைரெக்டாக சொல்லிடுவாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடும், எம்பாரசிங் ஆகிடும், ஃபுல்லாக ப்ளஷ் ஆகிடுவீங்க. நீங்கள் ஸ்லோவாக தலையை தூக்கி தேவங்க பார்க்குவீங்க. பட் தேவங்க மட்டும் ஷேம்லெஸ் மாதிரி ஸ்மர்க் பண்ணி உங்களே பார்த்துன்னுக்குவாங்க. நீங்கள் மறுபடியும் ஹெட் டவுன் பண்ணிடுவீங்க. அப்போ தேவங்களோட பாட்டி, அப்போ எதுக்காக அப்படி டிஸ்டர்ப் பண்ண அவங்க 2 பேரை, அவங்க வேலை அவங்க பண்ணிட்டோன்னு விட்டுட்டு வந்துடக்கூடாது அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் பாட்டி அப்படின்னு சொல்வீங்க. அப்போது உங்கள் மாமியார், அத்தை போதும், எல்லோரும் சேர்ந்து என் மருமகளை கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தேவங்க மெதுவாக அவங்க காதுகிட்ட வந்துட்டு, கேட்குனீங்களா மிஸ்ஸஸ் கிம், பாட்டிக்கு கொள்ளு பேரன் பேத்தி வேணுமா, இன்றைக்கி நைட்டை ரெடி பண்ணிடலாமா அப்படின்வாங்க. நீங்கள் அப்படியே சோக் ஆகிடுவீங்க. நீங்கள் சாப்பிட்டுன்னுக்குவீங்க. அப்படியே ஃபுல்லாக காஃப் பண்ணின்னுக்குவீங்க. என்னாச்சுமா தேயாங், என்னடா அப்படி சொன்னேன் அப்படின்வாங்க. நான் ஒன்றும் சொல்லப்பா, நல்லா சாப்பிடு வையன், உனக்கு ஸ்ட்ரென்த்து தேவைப்படும் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே ஜாலியாக அந்த டின்னரும் முடிஞ்சிருக்கோம். இன்றைக்கி உங்கள் பெரியப்பாவோட பர்த்டே இருக்கும். நீங்கள் விஷ் பண்ணுறதுக்காக கால் பண்ணுவீங்க. அப்போது உங்கள் பெரியப்பா பெரியம்மா உங்களை அவங்க வீட்டுக்கு டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்குவாங்க. நீங்கள் தேவங்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்குவீங்க. உங்களுக்கு தேவங்கிட்ட கேட்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா தேவங்க்கும் உங்கள் பெரியப்பா பெரியம்மா விஷயம் கேட்ட உடனே கோவம் வந்துடும். அதனாலேயே யோசிச்சுன்னுக்குவீங்க எப்படி கேட்குறதுன்னு. இப்போ தேவங்க வந்துட்டு ஆஃபீஸுக்கு போகிறதுக்காக ரெடியாக இருக்குவாங்க ரூமில். நீங்கள் மெதுவாக ரூம் உள்ளே போவீங்க. அவங்க பின்னாடியே நின்றுக்குவீங்க. தேவங்க வந்துட்டு மிரர்லேருந்து உங்களை பார்த்துட்டுக்குவாங்க. அப்படியே மிரர் பார்த்த, என்ன ஸ்வீட் ஹார்ட், என்ன ஏதாவது கேட்கணுமா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபிங்கரில் ப்ளே பண்ணிவிட்டு ஹெட் நோட் பண்ணுவீங்க. என்ன சொல்லு அப்படின்னு அவங்க தலைவாரிட்டே கேட்குவாங்க. அப்போ நீங்கள் கோவப்படலைன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், என்ன சொல்லுடி அப்படின்வாங்க. அது வந்து அப்படின்வீங்க. அப்போ தேயாங் அவங்களோட அந்த கூம் வந்துட்டு கீழே வச்சுட்டு உங்கள் டைரெக்ஷனில் திரும்பி ஸ்லோவாக நடந்து உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிவாங்க. உங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து நிற்கிவாங்க. உங்கள் ஷோல்டர் பிடிச்சிட்டு, என்ன சொல்லு வையன் அப்படின்வாங்க. ஆக்சுவலி இன்றைக்கி பெரியப்பாவோட பர்த்டே. விஷ் பண்ணிட்டியா? அப்போது என்னென்ன? இல்லைங்க, என்னையும் உங்களையும் டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இதை பாரு வையன், உங்கள் பெரியப்பா பெரியம்மா கிட்டே ஃபோன் பண்ணி பேசுகிறியா, பேசிக்கோ.
ஆனால் அவங்க வீட்டுக்கு போகிறது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏங்க, உங்களுக்கு வர முடியலனாலும் பரவாயில்ல, நான் தனியாக போயிட்டு வரேன். ஏன் கூடவே நான் கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு சொல்லின்னுக்கிற, அதில் உன்னை தனியாக அமுச்சிடுவேன், நீ எப்படி யோசிச்ச வையன் அப்படின்வாங்க. ஏங்க, அக்கா பண்ண தப்புக்கு இவங்க மேலெல்லாம் எதுக்குங்க நீங்கள் கோவமாக இருக்கீங்க? உனக்கு சொன்னால் புரியுறதில்ல வையன். வெறும் உங்கள் அக்கா பண்ணதுனால மட்டும் இல்லை, அவங்கெல்லாம் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணாங்க அதெல்லாம் நினச்சி கூடவா நீ இன்னும் அவங்க வீட்டுக்கு போகணுன்ற அப்படின்வாங்க. ஏங்க, அவங்க என்ன பண்ணாலும் என்னோட பெரியப்பா பெரியம்மாங்க, ப்ளீஸுங்க புரிஞ்சுக்கங்க, மறுபடியும் நான் கேட்க மாட்டேன், இன்றைக்கி போயிட்டு வந்துடலாங்க அப்படின்னு சொல்வீங்க. இதை பார்வையன், ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், நீ அந்த வீட்டுக்கு போகக்கூடாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் என்னங்க அப்படின்னு ஏதோ சொல்ல வருவீங்க. பட் தேவங்க வந்துட்டு கண்டுக்காமல் ஃபாஸ்ட்டாக ரூம்லேருந்து வெளியே போயிடுவாங்க. தட்டுன்னு டோர் சாத்திட்டு அந்த சவுண்டுக்கு நீங்கள் அப்படியே ஃப்ளின்ச்சாகி கண்ணை முடிக்குவீங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் தேவங்க உங்கள் மேலே ரொம்ப கோவப்பட்டிருக்குவாங்க. இன்றைக்கி உங்களுக்கு காலேஜ் லீவ் வேறு, நீங்கள் வீட்டிலே இருந்துருக்குவீங்க. தேவங்க வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்டாமே போயிட்டுக்குவாங்க. நீங்களும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. உங்கள் மாமியாருக்கும் பாட்டிக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்கள் 2 பேருக்கும் நடுவில் ஏதோ ஃபைட்டிங் மாதிரி ஆயிருக்குன்னு. பட் அவங்க எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்க. தேவங்க வந்துட்டு ஆஃபீஸில் வேலையில் கான்சன்ட்ரேஷனே இருந்திருக்காது. சும்மா அவன் மேலே கத்திட்டு வந்துட்டேனே, பாவம், அவள் ஜஸ்ட்டு அவங்க பெரியப்பா பெரியம்மா வீட்டுக்கு போகலான்னு தானே கேட்டா, அதுக்கு நான் ஏன் அவன் மேலே அப்படி கோவப்பட்டேன்? ஐயோ, என்ன பண்ணுறாளோ அப்படின்னு அவங்களே யோசிச்சுன்னு வேலை செஞ்சுக்குவாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் உங்கள் ரூமில், நான் என்ன கேட்கக்கூடாது கேட்டேன், பெரியப்பா பெரியம்மா வீட்டுக்கு போகலான்னு தானே கேட்டேன், அதுவும் நான் ஒன்றும் சும்மா போகலான்னு சொல்ல, பெரியப்பா பர்த்டேக்கிறதுனால தானே அவங்க அவ்வளோ ஆசையாக இன்வைட் பண்ணாங்க, அது கேட்டதுக்கு என்னை எப்படி பிடிச்சி கத்திட்டாங்க, இவர்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு நீங்கள் உங்கள் கபோர்டில் இருக்கிற துணியெல்லாம் இழுத்துட்டு மறுபடியும் அடுக்கின்னுக்குவீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு கால் வரும். நீங்கள் யாருன்னு பார்க்குவீங்க. பார்த்தா தேயம் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ கால் பண்ணி நைஸ் பண்ணுறாரு. இவர் கால் நான் அட்டென்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி வைக்குவீங்க. மறுபடியும் ரிப்பீட் பண்ணினேக்குவாங்க, கால் பண்ணினேக்குவாங்க. பட் நீங்கள் ரிசீவ் பண்ண மாட்டீங்க. மெசேஜஸும் பண்ணிக்குவாங்க, ஃபோன் எட்ரி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு. பட் நீங்கள் அந்த மெசேஜஸ்க்கும் எந்த ரிப்ளையும் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் மாமியார் எல்லாருமே லிவிங் ஏரியாவில் உட்காந்து பேசின்னுக்குவீங்க. அப்போது டோர் ரிங் ஆகும், டோர் பெல்லு. நீங்கள் எந்திரிச்சு போய் பார்க்குவீங்க. பார்த்தா பார்சல் இருக்கும், உங்கள் பேரில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக, நான் எதுவுமே ஆர்டர் பண்ணலையே, இல்லை மேம் இது உங்களுக்காக தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ்டாக அந்த பார்சலை வாங்கி உள்ளே போவீங்க. என்னம்மா வையன் அப்படின்னு கேட்குவாங்க. தெரியல அத்தை, நான் எதுவுமே ஆர்டர் பண்ணியிருக்கல, ஆனால் இது என் பேரில் வந்திருக்கு அப்படின்னு சொல்வீங்க. மேபி தேவங்க ஏதாவது ஆர்டர் பண்ணியிருக்கா, போய் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை எடுத்துகிட்டு உங்கள் ரூமுக்கு போவீங்க. போய் ஓப்பன் பண்ணால் அது மேலே ஒரு லெட்டர் இருக்கும். ஏய் கியூட்டி, என்னடி கோமா? காலையில் நான் ஏதோ டென்ஷனில் இருந்தேடி, அதனால தான் உன் மேலே அப்படி கத்திட்டேன், சாரி. சரி, இப்போ இந்த லெட்டரே படிக்காமல் அங்கே முன்னாடி ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணிப்பார் அப்படின்வாங்க. நீங்கள் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவீங்க. பார்த்தா பியூட்டிஃபுல்லான ஒரு சாரீ. உங்கள் ஃபேஸில் அப்படியே ஒரு பிரைட்டான ஸ்மைலு. சரி ஸ்மைல் பண்ணது போதும், ரெடியாயிரு, ஈவினிங் 6 o'clock உன்னை வந்து பிக் பண்ணிக்கிறேன். எங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகாத, அதான் உங்கள் பெரியப்பா பெரியம்மா வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த லெட்டரில் எழுதிக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணி அந்த லெட்டரை உங்கள் ஃபேஸ்கிட்ட வச்சுக்குவீங்க. டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நீங்களும் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரிஞ்சுன்னுக்குவீங்க. கார் ஹாங்க் ஆகிற சவுண்ட் கேட்கும். கீழே தேவங்க வந்துட்டுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் டைம் ஒரு தடவை மிரரில் உங்களை பார்த்துட்டு அங்கேருந்து கீழே ஓடி போவீங்க. தேவங்க உங்கள் கார் மேலே லீன் ஆகிட்டு கை கட்டிட்டு நின்றுக்குவாங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு. நீங்கள் கீழே வர சவுண்ட் கேட்டு உங்கள் சைட் திரும்புவாங்க. அப்படியே ஸ்டன் ஆகிடுவாங்க, உங்களையே பார்த்துன்னுக்குவாங்க ஒரு மாதிரி ஸ்மைலி ஃபேஸோட. நீங்கள் ஓடி போய் தேவங்க ஹக் பண்ணிவிட்டு, தேங்க்யூங்க, தேங்க்யூ வெரி மச், அப்புறமா சாரி அப்படின்னு சொல்வீங்க. அவங்க, எதுக்குடி சாரி? நான் உங்கள் கால் ரிசீவ் பண்ணல, அப்புறமா உங்கள் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல, அதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் இருக்குது தனியாக. ஆனால் இந்த சாரியில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கேன் அப்படின்வாங்க. நீங்கள் தேங்க்ஸுங்க,
நீங்கள் ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்வீங்க. என் செலெக்ஷனை விட என் பொண்டாட்டி அவன் மேலே எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் அழகாக தெரிவா, அதுலேயும் ட்ரெஸ்ஸு இல்லாமல் இன்னும் அழகாக தெரிவா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் தேயாங் ஷோல்டர் மேலே அடிச்சுட்டு, சி என்னங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் இப்படியே கலீஜாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்வீங்க. பையன் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்வாங்க. என்ன பிளான்? நம்ம பார்ட்டிக்கு போகிறது பதிலாக நம்ம ரூமுக்கு போயிடலாமா? அப்போ நீங்கள் என்னங்க அப்படின்வீங்க. சரி சரி நடு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்களும் போய் பேசஞ்சர் சீட்டில் உட்காருவீங்க, அவங்களும் வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்து அப்படியே ட்ரைவ் பண்ணின்னு போவீங்க. உங்கள் பெரியப்பா பெரியம்மா வீட்டுக்கும் ரீச் ஆகிடுவீங்க. நீங்கள் காரை இறங்கிட்டு அவங்க டோர்கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குவீங்க. தேங்க உங்கள் கையை பிடிச்சி, என்ன நர்வஸாக இருக்கா? இதுக்கு தான் நான் வர வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சேச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்துன்னுக்கிறேன் இல்லைங்களா, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்வீங்க. நீ ஒன்றும் பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணுவீங்க. 2 பேரும் உள்ளே போயிருக்குவீங்க. உள்ளே போனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. தேயாங் கூட என்னன்னா, தியா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட பேசி நின்றுக்குவாங்க. தேயாங் உங்கள் கை ஹோல்டு பண்ணிக்குவாங்க இல்லைங்களா, ஹோல்டு வந்துட்டு டைட்டாக க்ரிப் பண்ணுவாங்க. அந்த தியா வந்துட்டு உங்கள் 2 பேர்கிட்ட வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கின்னு, என்ன வையன், நான் விட்டு கொடுத்த லைஃப் எப்படி இருக்குது அப்படின்வாங்க. அக்கா இங்கே நீ எப்போ இங்கே வந்த? எப்படி இருக்கேன்? நான் சூப்பராக இருக்கேன், ஐ ஆம் அ டாப் மோஸ்ட் மாடல் தெரியுமா அப்படின்வாங்க. என்ன மாடலா? நீ எப்போக்கா இதெல்லாம்? உனக்கு தெரியாது வையன், ஆக்சுவலி இந்த கல்யாணத்துலேருந்து நான் போந்த இந்த ஒரு ரீசனுக்காகத்தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை மாதிரி புருஷன் மாமியார் மாமனார் வீடு அப்படின்னெல்லாம் இருக்கிறதுக்கு என்னால் முடியாது. ஸோ நான் ஒரு நல்ல டிசிஷன் எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அண்ட் ஐ எம் வெரி சாரி மிஸ்டர் கிம் தயாங், என்னால் உங்களுக்கு கல்யாணத்தன்னைக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும் இல்லை அப்படின்வாங்க. அப்போ தேயாங் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணுற மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கு எம்பாரசிங்கா? ஆக்சுவலி நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் தியா, நீ அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்ததுனால தான் எனக்கு இந்த மாதிரி தேவதை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வேஸ்ட்டுக்குள்ளே கை போட்டு உங்களை கிட்ட புல் பண்ணிக்குவாங்க. நீ விட்டுட்டு போன வாழ்க்கையாக இருக்கலாம், ஆனால் அவள் வாழ்கிற மாதிரி நீ வாழ்ந்திருக்க மாட்டேன், அவளை என்ன நினச்சின்னுக்கிற அப்படின்வாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி வயிறுலெல்லாம் பட்டர்ஃப்ளைஸ் ஃப்ளை எனக்கோ, ஏன்னா உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு உங்களை அவ்வளோ ப்ரேஸ் பண்ணி பேசினுக்குவாங்க. அதுக்குள்ளே உங்கள் பெரியப்பா பெரியம்மாலாம் வந்திருக்குவாங்க, உங்களை உள்ளே இன்வைட் பண்ணியிருக்குவாங்க. பட் அவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களை பார்த்து பயங்கர ஜெலஸ் ஆகிருக்கோ, ஏன்னா தேவங்க வந்துட்டு உங்களை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்குவாங்க. ஒரு மாதிரி ரொம்ப ப்ரிஷியஸான ஒரு பொருள் மாதிரி உங்களை பார்த்துக்குவாங்க. பாத்தியாடி, நீ கல்யாணம் பண்ணியிருந்தா அவள் இடத்துல நீ இருந்துக்குவ, உன்னையும் அப்படி தாங்குன்னு தாங்கிக்குவாங்க, அந்நியாயமாக உன்னோட வாழ்க்கையை அவளுக்கு விட்டு கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது தியா வந்துட்டு உங்கள் 2 பேர் டைரெக்ஷன்லேயே பார்த்து, என்னவா இருந்தாலும் இது நடந்திருக்காதுமா, அவளை ட்ரீட் பண்ணுற மாதிரி என்னை என்றைக்குமே ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க, விடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே டவுட் வந்திருக்கோம் இல்லைங்களா, ஏன்னா நீங்கள் எல்லாருமே என்ன யோசிச்சிருந்தீங்கன்னா தியாவே தேயாங் கிட்னாப் பண்ணியிருக்குவாங்கன்னு. பட் அவங்க வந்து இப்போது எல்லோரும் முன்னாடியே நின்றுக்கிறாங்க. ஸோ என்ன ட்விஸ்ட்டுன்னு இந்த ஃபர்தர் ஸ்டோரியில் பார்க்கலாம். இப்படியே டைம் அண்ட் டே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் காலேஜில் இருக்கீங்க, என்னடி நடக்குது? முந்தானேத்து பார்த்தா என்னமோ ப்ரப்போஸ் டேன்றாங்க, டெடி பேர் டேன்றாங்க, ரோஸ் டேன்றாங்க, சாக்லேட் டேன்றாங்க, என்னடி அப்படின்னு கேட்குவீங்க. ஏய் வையன், சத்தியமாக உனக்கு இது என்னன்னு தெரியாதாடி? இல்லடி. ஏய் என்னடி நீ இவ்வளோ இன்னோசென்ட்டாக இருக்கே அப்படின்வாங்க. அது ஒன்றும் இல்லடி, இந்த வேலண்டைன்ஸ் வீக் இல்லையா, ஸோ ஒவ்வொரு நாள் ஒரு டேன்னு பண்ணுவாங்க வேலண்டைன்ஸ் டே வரைக்கும். ஓ அது வேறு இருக்கா? நான் வெறும் 14th February மட்டும்தான் வேலண்டைன்ஸ் டேன்னு நினச்சிட்டு இருந்தடி, இதெல்லாமே பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குவீங்க.
ஆமாம். ஏன் உன் ஹஸ்பண்ட் உனக்கு இதெல்லாம் எதுவுமே வாங்கி தரலையா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ நீங்கள் ஒரு வேளை அவருக்கும் இதெல்லாம் தெரியலன்னு தெரியுது, வெற்றி இதெல்லாம் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்வீங்க. பட் உங்கள் மனசில் வந்துட்டு அவருக்கு ஆஃபீஸில் வேலையிலேருந்து டைம் கிடைச்சா தானே இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதுக்கு. வட்டம் இன்றைக்கி நைட்டு சோஃபா மேலே படுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்குவீங்க. ஈவினிங் ஆயிருக்கோ, நீங்கள் வந்துட்டு உங்கள் கார் வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்குவீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு பிரியா பேசிகிட்டே இருக்குவாங்க. சடனாக அவங்க கண் ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிடும். நீங்கள் வந்துட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நின்றுக்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு பேக் தான் ஃபேஸ் பண்ணிக்குவாங்க தேயாங். வயன் ஆனாலும் ஹஸ்பண்ட் செம்ம ஹேண்ட்ஸம்டி, நீ ரொம்ப கொடுத்து வச்சுவ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திடீர்னு எதுக்காக நீ அவரை பற்றி பேசினுக்கிற? அந்த ஒயிட் ஷர்ட்டு, பிளாக் பேண்ட்டு, பிளாக் வேஸ்ட் கோட்டு, அந்த டை, ஐயோ கடவுளே, அதுலேயும் அவர் அந்த 2 கையும் அவரோட பேண்ட் பாக்கெட்டில் போடுறாரு, செம்ம ஹேண்ட்ஸமாக தெரிகிறாருடி அப்படின்னு அந்த டைரெக்ஷன்லேயே பார்த்து சொல்லியிருக்குவாங்க. நீங்கள் கன்ஃபியூஸ்டாக பின்னாடி திரும்பி பார்க்குவீங்க. தேயாங் அவங்களோட கார் மேலே லீன் ஆகிட்டு அவங்க சொன்ன மாதிரி 2 கையும் அவங்க பேண்ட் பாக்கெட்டில் போட்டு உங்களையே பார்த்து ஸ்மைல் பண்ணிக்குவாங்க. நீங்கள் டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்டு டைரெக்ஷனில் திரும்பிட்டு, எருமை மாடு, உன் ஹஸ்பண்ட் வந்துக்கிறாங்க டைரெக்டாக சொல்கிறத விட்டு அவரை ரசிச்சுன்னுக்கிற அப்படின்னு சொல்வீங்க. ஏண்டி நீயும் டிப்பிக்கல் ஒய்ஃப் மாதிரி பிஹேவ் பண்ணுற, இவ்வளோ ஜெல்லசி உடம்புக்கு ஆகாதுமா அப்படின்வாங்க. நீ வாயை மூடு, சரி நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிருக்குவீங்க. நீங்கள் இங்கே என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குவீங்க. அப்போ தேயாங், இங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் செம்மையாக்குறாங்களே, சைட் அடிக்கலான்னு வந்தேன் அப்படின்வாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே இரிட்டேட்டடாக ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்குவீங்க. சரி இங்கே இருக்கிற பொண்ணுங்களே சைட் அடிச்சு நில்லுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக நடந்துன்னு போயிருக்குவீங்க. தேவங்க வந்துட்டு, வயன் சும்மா சொன்னடி, காமெடி பண்ணேன். பட் நீங்கள் அது எதுவும் கண்டுக்காமல் ஃபாஸ்ட்டாக போயிருக்குவீங்க. தேவங்க வந்துட்டு காரை ஓட்டின்னு உங்கள் பின்னாடியே வந்துன்னுக்குவாங்க. பையன் வந்து காரில் உட்காரு, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நடந்துன்னு போயிருக்குவீங்க. அப்போ தேவங்க வந்துட்டு காரை ஸ்டாப் பண்ணி இறங்கி வந்து உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்க. என்னை விடுங்கன்னு சொன்னேன் இல்லை, போய் அந்த பொண்ணுங்களை சைட் அடிங்க அப்படின்னு சொல்வீங்க. சும்மா காமெடி பண்ணடி என் கோவக்கார பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை தூக்கின்னு போய் காரில் பேசஞ்சர் சீட்டில் உட்கார வைக்குவாங்க. அவங்களும் வந்து டிரைவர் சீட்டில் உட்காந்து கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எங்கே போயின்னுக்குறோம் நம்ம, இது நம்ம வீட்டுக்கு போகிற ரூட் இல்லைங்க அப்படின்னு சொல்வீங்க. எனக்கு தெரியும் வாடி, எங்கெங்கே கூட்டிகிட்டு போயின்னுக்கிறீங்க, சைலண்ட்டாக உட்காரு, இல்லை உனக்கு தூக்கம் வந்தால் படுத்து தூங்கு, நம்ம போகிறதுக்கு இன்னும் 2 hours ஆகும். 2 hours ஆகுமா? அந்த மாதிரி என்ன இடத்துக்குங்க போயின்னுக்குறோம், நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் வரணுன்னா லேட் ஆகிடாதாங்க. நம்ம இன்னும் 2-3 days அங்கே தான் தங்க போகிறோம். என்னது 2-3 days-ஆ? எங்கள் காலேஜு? 3 days லீவ் போடுறி, நான் பிரின்சிபல்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க நீங்கள் எங்கே தான் போயின்னுக்குறோம்? அதான் நான் சைலண்ட்டாருன்னு சொன்னேன் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விண்டோ சைடு திரும்பி அப்படியே கண்ணை மூடுவீங்க, அப்படியே தூங்கிட்டுக்குவீங்க. தேவங்க அடிக்கடி உங்கள் சைட் கிளான்ஸ் எடுத்து ஸ்மைல் பண்ணி கார் ட்ரைவ் பண்ணிக்குவாங்க. ஒரு வழியாக அந்த பிளேஸுக்கு போய் ரீச் ஆகிடுவீங்க. வயன் எந்திரி அப்படின்வாங்க. நீங்களும் அம்மா ரீச் ஆகிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டில் பார்க்குவீங்க. பார்த்தா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபார்ம் ஹவுஸ். என்ன பிளேஸுங்க இது அப்படின்னு கேட்குவீங்க. இது எங்கள் ஃபார்ம் ஹவுஸ், நீ இந்த பிளேஸுக்கு வந்திருந்த இல்லைல்ல, அதனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த பிளேஸையே சுற்றி பார்த்துன்னுக்குவீங்க. ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபுல் ஸ்மைலோட தேவங்க உங்ககிட்ட வந்து பேக்கப் பண்ணுவாங்க. நீங்கள் வெளியில் இருக்கோ, யாராவது பார்க்க போகிறாங்க, இங்கே யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டீனாவை கூட கூட்டிகிட்டு வந்திருக்கலாமா இருந்துச்சு, நல்லா ஜாலியாக இருந்திருக்கோம் இல்லை நம்ம வீக்கெண்டில் ஃபுல் ஃபேமிலியோடு வந்திருந்தா கூட நல்லா இருந்திருந்துக்கோ இல்லைங்களாங்க அப்படின்னு சொல்வீங்க. அடியே, நானும் நீயும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு உன்னை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்தா, இவங்கள கூட்டிகிட்டு வரல அவங்கள கூட்டிகிட்டு வரலன்னு சொல்கிற. ஏன் அவங்கெல்லாம் இருந்தால் மட்டும்தான் என்ஜாய் பண்ணுவியா, நான் இருந்தால் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நெக் மேலே கிஸ் பண்ணுவாங்க. நான் அப்படி சொல்ல வரலைங்க, நீ எப்படியோ சொல்ல வேணாம்.
இன்னும் 3 நாளைக்கு நானும் நீயும் மட்டும்தான் அப்படின்வாங்க. ஏங்க அத்தை மாமாக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் நான் கால் பண்ணி ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு தேயாங்கே பார்ப்பீங்க. உங்கள் 2 பேருக்கும் ஐ கான்டாக்ட். உங்களை அந்த ஃபார்ம் ஹவுஸ்குள்ளே தூக்கின்னு போவாங்க. உங்களுக்கு ஃபுல்லு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். ஒயிட் டேஸில் பார்த்துன்னுக்குவீங்க. ஏன்னா வீடு ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் ஆகிருக்கும். ஏங்க இவ்வளோ நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, என்ன ஸ்பெஷலுங்க அப்படின்வீங்க. வெயிட் பண்ணுடி சொல்கிறேன் அப்படின்வாங்க. டின்னர் சாப்பிட்லாமா அப்படின்வாங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பவுட் பண்ணி சொல்லியிருக்குவீங்க. உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிவிட்டு, இதை பாரு இந்த மாதிரி ஃபேஸ் எல்லாம் பண்ணாத, அப்புறமா நான் பண்ணியிருக்கிற பிளான் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு உன்னை நேராக பெட்ரூம் தூக்கின்னு போயிடுவேன் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் சி எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே யோசிச்சுன்னு அப்படின்னு சொல்வீங்க. டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே இருக்கிற பிளேட்ஸ் எல்லாம் எடுத்து கிச்சனில் வச்சுட்டு நீங்கள் வெளியே வருவீங்க. பார்த்தா தேவங்க காணோம். எங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னுக்குவீங்க. அந்த பெரிய மேன்ஷனில் எந்த ரூமில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டுக்குவாங்க. அங்கே ஒரு டீ டேபிள் மேலே லெட்டர் இருக்கும். அதில் வந்து மேலே லெஃப்ட் சைட் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குவாங்க. என்னது இது கேமு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் மேலே போய் லெஃப்ட் சைட் ரூமுக்கு போயிருக்குவீங்க. அந்த ரூம் கிட்டே போனப்போவே ஒரு பெரிய டெடி பேர் இருக்கும். நீங்கள் அந்த டெடி பேர் பார்த்து, அம்மா எவ்வளோ பெரிய டெடி பேர், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்குவீங்க. எடுத்துன்னு உள்ளே டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போவீங்க. பார்த்தா ஃபுல்லு ரோஸு, ஃபுல்லு இந்த பெட்ரூம் ஃபுல்லாக ரோஸு, பெட்டு மேலே எல்லா பக்கமும் ரோஸு. அந்த ரூம் ஃபுல்லாக டெக்கரேட் ஆகிக்கிறத பார்த்து அப்படியே ஃபுல் ஹாப்பியாக சுற்றி பார்த்துட்டுக்குவீங்க. அப்போது உங்கள் ஷோல்டர் மேலே யாரோ டேப் பண்ணுவாங்க. நீங்கள் பின்னால் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா தேவம் வந்துட்டு ஒரு புக்கே வச்சுருக்குவாங்க கையில். பட் அதில் ஃப்ளார்ஸ்க்கு பதிலாக வெறும் சாக்லேட்ஸ் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக வைட் ஐஸில் பார்த்துட்டு என்னங்க இதெல்லாம் அப்படின்வீங்க. டக்குன்னு உங்கள் முன்னால் நீல் டவுன் பண்ணிடுவாங்க. நீங்கள் உங்கள் வாய் மேலே அப்படியே கை வச்சு க்ளோஸ் பண்ணிக்குவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கு, ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும் உங்களுக்கு. பையன் நம்ம கல்யாணம் ஆன சூழ்நிலை எப்படி வேணுமாண்டாலும் இருக்கலாம். ஆனால் நான் உனக்கு தாலி கட்டும் போது என் மனசார தாலி கட்டினேன். உன்னை பார்த்த ஃபஸ்ட் அன்றைக்கே நான் உன்னை லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐ லவ் யூ ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புக்கே நீட்டுவாங்க. உங்கள் கண்ணில் ஃபுல்லாக ஹாப்பி டியர்ஸு. நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இந்த புக்கே வாங்கிட்டு ஐ லவ் யூ டூங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கையை பிடிச்சி நிற்க வச்சுட்டு அவங்கள டைட்டாக ஹக் பண்ணிக்குவீங்க. எனக்கு ப்ராமிஸ் பண்ணு வையன், என்ன மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் என்னை விட்டுட்டு மட்டும் போயிட மாட்டேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் நான் உங்களை விட்டு எங்கெங்கே போட்டோம், உங்களை விட்டால் எனக்கு யார் இருக்கா, ஒரு வேளை உங்களை விட்டு போகிறதா இருந்தால் அது நான் செத்ததுக்கு அப்புறமா தான் அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயம் ஏய் எதுக்குடி அப்படிலாம் பேசுகிற, அப்படிலாம் சொல்லாத அப்படின்வாங்க. சரி இப்போவாவது சொல்லுங்கள் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அட மக்கு பொண்டாட்டி, நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே இல்லை, அதுவும் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் வேலண்டைன்ஸ் டே. நான் என் பொண்டாட்டிக்கு மொத்தமாக ஒரே நாளைக்கு எல்லாத்தையும் பண்ணணும்னு யோசித்து வச்சுருந்தேன். சர்ப்ரைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ இந்த டெட்டி பேர் எனக்கு தானா அப்படின்னு கேட்பீங்க. இல்லையே, பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா, செம்மையாக இருக்கா அவளுக்கு அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் ஃபுல்லாக பவுட் பண்ணி ஒரு மாதிரி கோமா தேவங்கே பார்க்குறீங்க. பின்ன என்னடி மக்கு மாதிரி கேள்வி கேட்குறேன், நான் உனக்கு வாங்காமல் இனி யாருக்கு வாங்கட்டும் அப்படின்னு கேட்குவாங்க. ஆனால் க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து டைட்டாக ஹக் பண்ணுவீங்க. அப்போது தேவங் ஹலோ மேடம், அது சும்மா ஷோக்கு வைக்கிறதுக்கு, இப்படியெல்லாம் ஹக் பண்ணுறதுக்கு கிஸ் பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னங்க ஒரு டெடி பேரை பார்த்து இவ்வளோ ஜெலஸ் ஆகிறீங்க. அப்போ தேயாங் உங்களை கிட்ட புல் பண்ணிவிட்டு மிஸ்ஸஸ் கிம் தேயாங் உங்களை ஹக் பண்ணுறதுக்கு கிஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே என்னை விட்டால் வேறு யாருக்கும் ரைட்ஸ் இல்லை. ஓகே மிஸ்டர் ஜெல்லி அப்படின்வீங்க. என்னடி அது ஜெல்லி, ஜெல்லசிக்கு ஷார்ட் ஃபார்மில் ஜெல்லின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்வீங்க. சரி அப்படின்னு சொல்லி டக்குன்னு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குவாங்க. என்னங்க இப்போ இவ்வளோ நேரம்
நான் என்னோடய கிஃப்ட்ஸ் எல்லாம் ஒன்று கொடுத்துட்டேன், இப்போது என் கிஃப்ட்டை நான் எடுத்துக்கணும் அப்படின்வாங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஷையாக ஸ்மைல் பண்ணுவீங்க. உங்களை தூக்கிட்டு போய் அப்படியே பெட் மேலே படுக்க வச்சுட்டு உங்கள் மேலே ஹாவர் ஆகிட்டு அதுக்கப்புறமா என்னென்ன நடந்திருக்கோன்னு ஜஸ்ட் இமேஜின். நெக்ஸ்ட் டே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். மார்னிங் நீங்கள் வந்துட்டு லேட்டாக தான் எழுந்திருக்குவீங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக அந்த மனுஷன் உங்களை தூங்க விட்டுருக்க மாட்டாங்க. நீங்கள் எழுந்திரிச்சிட்டு உங்களுக்கு பாடி ஃபுல்லாக பெயின், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கை வைக்குவீங்க. பட் தேவங்க காணும். நீங்கள் கண்ணை திறந்துட்டு பார்க்குவீங்க, ஃபுல் ரூமில் அவங்க காணும். நீங்கள் எழுந்திரிச்சி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே கிச்சனுக்கு போவீங்க. ரொம்ப நல்ல ஸ்மெல் வந்துருக்கும். என்னன்னு போய் பார்க்குவீங்க யார் குக் பண்ணியிருக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தா தேவாங்க நின்றுக்குவாங்க. அவங்க வெறும் அவங்களோட ஸ்வெட் பேண்ட்டில் இருக்குவாங்க, மேலே டிஷர்ட் எதுவுமே இருக்காது. அவங்களோட ஹேப்ஸு மசில்ஸோட ஹேண்ட்ஸமாக தெரிஞ்சுன்னுக்குவாங்க. நீங்கள் வந்துட்டு அவங்களே பேன் பார்த்துன்னுக்குவீங்க. அவர் ஏதோ கட் பண்ணின்னுக்குவார். உங்களை பார்க்காமையே, என்ன மிஸ்ஸஸ் கிம், உங்கள் ஹஸ்பண்ட் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் சென்ஸுக்கே வருவீங்க. அதில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் எவ்வளோ நல்லா கட் பண்ணுறீங்கன்னு பார்த்து நின்றேன் அப்படின்னு சொல்வீங்க. ஒத்துக்கங்க மிஸ்ஸஸ் கிம் அப்படின்வாங்க. ஆமாம், கொஞ்சம் ஹேண்ட்ஸம் அவ்வளோதான். என்னோட கேபாப் ஐடல்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணால் நீங்கள் கொஞ்சம் கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிங்க. டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி வாலுக்கு பின் பண்ணிடுவாங்க. பின் பண்ணிட்டு உங்கள் கிட்ட வருவாங்க. ஏங்க என்ன பண்ணுறீங்க? என்னடி சொன்னேன்? உன்னோட கேபாப் ஐடல்ஸா? ஹலோ மிஸ்ஸஸ் கிம், நான் நேற்று சொல்லியிருக்கேன் என் முன்னாடி எவன் பற்றியும் பேசக்கூடாதுன்னு. ஏங்க அவங்கெல்லாம் கேபாப் ஐடல்ஸுங்க. நீங்கள் உங்கள் கையை எடுத்து தேவாங்க நெக்கை ஹக் பண்ணி, மிஸ்டர் கிம் இவ்வளோ ஜெலசி அப்புறமா பொசசிவ்னஸ் உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணுவீங்க. அப்போது என் உடம்புக்கு என்ன நல்லது மிஸ்ஸஸ் கிம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட லீன் ஆவாங்க. அப்போது உங்களோட ஸ்டொமக்கில் ஒரு மாதிரி சவுண்ட் ஆகும். உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும். நீங்கள் டைட்டாக கண் முடிக்குவீங்க. ஆனால் இப்போ உங்கள் உடம்புக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தான் நல்லதுன்னு உங்கள் ஸ்டொமக் சொல்லுது அப்படின்வாங்க. நீங்கள் வந்துட்டு போங்க, கிண்டல் பண்ணாதீங்க, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்வீங்க. சரி வா, பிரேக்ஃபாஸ்ட் ஆல்மோஸ்ட் ரெடி. நீங்கள் குக் பண்ணிங்களா? ஆமாம், பாவம் என் பொண்டாட்டி தான் நைட்டெல்லாம் தூங்கல, டயர்டாக இருக்குவா, அதனால தான் நானே குக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சிருக்குவீங்க. அப்படியே ரொமான்டிக்காக பேசி தேவங்க வந்துட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃப்ளர்ட் பண்ணி உங்களை ப்ளஷ் பண்ண வச்சு டைம் ஸ்கிப் ஆகிக்கோ. இப்படியே 3 டேஸும் முடிஞ்சிடும். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருக்குவீங்க நீங்கள் 2 பேரும். இப்போது உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் உங்களோட டெய்லி ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். வீடு, காலேஜ், மாமியார் மாமனார், டீனா, தேவங்க கூட எல்லாம் அப்படியே டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். தேவங்க இப்போ கொஞ்சம் பிஸி ஆகிட்டுக்குவாங்க. நைட்டில் ரொம்ப லேட்டாக வந்துன்னுக்குவாங்க. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு போயின்னுக்குவாங்க. உங்களுக்கு காலேஜுக்கு கூட டிரைவர் தான் ட்ராப் பண்ணின்னுக்குவாங்க. இப்போ நீங்கள் தேவங்க கால் பண்ணுவீங்க. ஹலோ ஸ்வீட் ஹார்ட், என்ன ரொம்ப மிஸ் பண்ணுற போல்? நான் மட்டும்தான் அவரை மிஸ் பண்ணுறேன், ஆனால் அவர் என்ன மிஸ் பண்ணலையே, எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸு வேலைன்னு அப்படின்வீங்க. சாரிடி, என்ன பண்ணுறது, இப்போ அந்த மாதிரி இருக்குது சுச்சுவேஷனு, கொஞ்ச நாள் அப்புறமா சரியாயிடும் அப்படின்வாங்க. நான் உங்களுக்கு ஒன்றும் வேலைக்கே போகாதீங்கன்னு சொல்ல, கொஞ்சம் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லை, அதுவும் இல்லாமல் இப்படி ஓவர் ஒர்க் பண்ணால் உங்களுக்கு உடம்பு முடியாத ஆகிடுங்க அப்படின்னு சொல்வீங்க. சரி சாரி மேடம், நெக்ஸ்ட் டைம் நான் இப்படி பண்ண மாட்டேன். நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்லை. எதுக்குடி இன்னும் சாப்பிடாம இருக்கே? டைம் பார்த்தியா? எனக்கு சாப்பிட தோணல. என்ன வையன் நீ இன்னும் சின்ன குழந்தை மாதிரி அப்படின்வாங்க. அதுக்குள்ளேயே அங்கே யாரோ ஒருத்தர் வந்து, பாஸ் மீட்டிங் டைம் ஆச்சு அப்படின்வாங்க. சரி நான் வரேன், நீங்கள் போங்க, மீட்டிங்க்கு என்னென்ன தேவையோ எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைங்க அப்படின்வாங்க. நீங்கள் கேட்டுன்னே இருக்குவீங்க அவங்க பேசுகிறது. சரி நீங்கள் போங்க, உங்கள் வேலையை பாருங்கள், பாய், குட் நைட் அப்படின்வீங்க. குட் நைட், நீ முதல்ல சாப்பிட்டு தூங்கு, நானும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்வாங்க. சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் சாப்பிட்டு தூங்கியிருக்குவீங்க. கஷ்டப்பட்டு தான் தூங்கியிருக்குவீங்க. தேவங்க வந்துட்டு மிட் நைட் தான் வந்திருக்குவாங்க. வந்து அவங்களுக்கு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்களை ஹக் பண்ணி டைட்டாக தூங்கியிருக்குவாங்க. உங்களுக்கு கொஞ்ச நாளாகவே உடம்புக்கு முடியாத இருந்திருக்கோம். ஒரு மாதிரி தலை சுற்றுறது, வாமிட்டிங் சென்சேஷன் அந்த மாதிரி. அப்படி கூட நீங்கள் அதை பெருசாக கண்டுக்காமல் காலேஜுக்கு போயிருக்குவீங்க.
காலேஜில் கிளாஸ் நடந்துங்கும் போதே உங்களுக்கு அப்படியே தலை சுற்று வந்துடும். உங்கள் ஃப்ரெண்ட் அப்படியே டைட்டாக பிடிச்சிடுவாங்க. அப்போ அங்கே இருக்கிற பிரின்சிபல், ப்ரொஃபஸர் எல்லாருமே ஓடி வருவாங்க. அங்கேயே நர்ஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிருக்குவாங்க. இம்மீடியட்டாக தேயாங்க்கு கால் பண்ணியிருக்குவாங்க. தேயாங் வந்துட்டு ஃபுல்லு ஃபாஸ்ட்டாக அவங்களால எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கார் ட்ரைவ் பண்ணின்னு காலேஜுக்கு வந்து ரீச் ஆயிருக்குவாங்க. வந்து உங்களை பார்க்குவாங்க. நீங்கள் வந்துட்டு டயர்டாக உட்காந்துருக்குவீங்க. டக்குன்னு உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கி நடு ஃபஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே நீங்கள் 2 பேரும் ரிசல்ட்டுக்காக வெளியே வெயிட் பண்ணிருக்குவீங்க. அப்போ தேயாங் கோமா உட்காந்துருக்குவாங்க. ஏன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட உங்களோட சிம்டம்ஸ் சொல்லும் போது தான் தேயாங்கே தெரிஞ்சிருக்கோம். எங்க கோமா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷர்ட்டை இப்படி பிடிச்சி புல் பண்ணுவீங்க. வயன் ப்ளீஸ் சும்மா உட்கார் அப்படின்வாங்க. சாரிங்க வயன், நான் பேசாதேன்னு சொன்னேன். ஏங்க ப்ளீஸுங்க, நான் சொல்கிறத கேளுங்க. என்ன வயன், சொல்ல வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான விஷயத்த நீ என்கிட்ட சொல்ல. உனக்கு உடம்பு சரியில்லை, வாமிட்டிங் சென்சேஷன், தலை சுற்று, இவ்வளோலாம் ஆயிருக்கு. யாருக்காவது சொன்னியா? என்கிட்ட வேணாம், அட்லீஸ்ட் அம்மா பாட்டிக்கிட்ட சொல்லாமல் இருந்துச்சுல்ல அப்படின்வாங்க. ஏங்க சரியாக தூக்கம் இல்லை, சரியாக சாப்பிட்றதில்ல, இதனால் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமால் எனக்கு தலை சுற்று வந்திருக்கோன்னு நான் நினச்சேங்க. ஓ, நீ என்ன எம்பிபிஎஸ் டாக்டரா? நீ எல்லாத்தையும் அசியூம் பண்ணுறதுக்கு. நான் பிஸியாக இருந்தேன். சரி, அட்லீஸ்ட் அம்மா பாட்டி டீனாக்காவது சொல்லியிருக்கலாம் இல்லை வையன்? அவங்களுக்கெல்லாம் எதுக்கு பயன்படுத்தணுன்னு தான் சொல்லுங்க. என்னடி பேசுகிற? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணியிருந்துக்குவேன்? அதான் இப்போ ஒன்றும் ஆளல்ல. சாரிங்க அப்படின்னு சொல்வீங்க. பட் தேவங்க வந்துட்டு அந்த பக்கம் திரும்பிடுவாங்க. டாக்டர் உங்கள் 2 பேரையும் உள்ளே கூப்பிடுவாங்க. உட்காருங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கிம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்வாங்க. தேவங்க ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக பார்க்குவாங்க. உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்வாங்க. தேயாங்க்கு ஃபுல்லு ஹாப்பி, அவங்க கண்ணில் ஃபுல்லாக ஹாப்பி டியர்ஸு. உங்களுக்கு உடம்பெல்லாம் உதறத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா அது ஒரு மாதிரி ஃபீலிங். உங்கள் கண்ணிலையும் ஃபுல்லாக ஹாப்பி டியர்ஸு. டாக்டர் அப்படின்வாங்க. ஆமாம் மிஸ்டர் கிம், ஆனால் என்னென்னா உங்கள் ஒய்ஃப் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ஸோ இந்த ப்ரெக்னென்சியில் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. நான் எழுதி கொடுத்துருக்குற மெடிசின்ஸ் எல்லாம் டைம் கொடுத்துருங்க. நல்லா சாப்பிட வைங்க. அவ்வளோதான். ஓகே டாக்டர், தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்குவாங்க. வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பயங்கர ஹாப்பி, எஸ்பெஷலி தேயாங்கோட பாட்டி. இப்படி டைம், டேஸ், மந்த்ஸ் எல்லாமே ஸ்கிப் ஆகிருக்கோ. ஆல்மோஸ்ட் 9 months ப்ரெக்னென்ட். இப்போ நீங்கள் இந்த த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி ஜர்னியில் தேயாங் வந்துட்டு உங்களை அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்குவாங்க. வேறு எல்லாருமே பார்த்துக்குவாங்க, பட் தேயாங் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரா கேரு. அவங்க வேலை கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்குவாங்க. நீங்களும் ஆன்லைன் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணிக்குவீங்க. ஆக்சுவலி டிஸ்கண்டினியூ பண்ண சொல்லியிருக்குவாங்க தேயாங். நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி ஆன்லைன் கிளாஸஸ் கேட்டிருக்குவீங்க. இப்போ தேயாங் வந்துட்டு அவங்க ரூமில் உட்காந்து என்னமோ சீரியஸாக பேசினுக்குவாங்க ஃபோனில். ஷிட், எப்படி நடந்துச்சு? இவ்வளோ பேர் அவங்க வச்சுருக்கிறது என்னத்துக்கு? அவங்கள ஈஸியாக தப்பிச்சு போகிறதுக்கு விடுறதுக்கா? போங்க, போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அவள் மட்டும் கிடைக்கல, நீங்கள் யாரும் உயிரோடு இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு நீங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணுவீங்க. தேவங்க வந்துட்டு ஃபுல் பேனிக் ஆகிடுவாங்க. வயன், நீ எப்போ வந்த? யார்கிட்டங்க பேசிகிட்டு இருந்தீங்க? எதுக்கு அவ்வளோ ஜோராக கத்திட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குவீங்க. நீ எப்போ வந்த? இப்போ தான் வந்த அப்படின்வீங்க. அது ஒன்றும் இல்லை வயன், ஆக்சுவலி ஆஃபீஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க, டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஸ்லோவாக நடந்துட்டு போய் உங்கள் பேபி பம்ப் மேலே கை வச்சுட்டு நிதானமாக உட்காருவீங்க. தேயாங் ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களை உட்காரத்துக்கு பெட் மேலே. அவங்கள கூப்பிடுவீங்க. அவங்க வந்து அவங்க ஹெட்டை உங்கள் லேப் மேலே வைக்குவாங்க. நீங்கள் அவங்க தலையை கேர்ஸ் பண்ணிவிட்டு, ஏங்க என்னை இங்கே பார்த்துக்கிறது தான் அவ்வளோ பேர் இருக்காங்க இல்லை, பாட்டி, அத்தை, மாமா, டீனா, எப்படி பார்த்துக்கிறாங்க தெரியுமா என்ன? அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னும் டியூ டேட் ரொம்ப லேட்டுங்க, அது வரைக்கும் நீங்கள் ஆஃபீஸுக்கு போயிட்டு வாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்வீங்க. இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னென்சியில் நான் உங்க கூடவே இருக்கணும்னு ஆசை. இதால் எனக்கு வேலையில் எவ்வளோனா ப்ராப்ளம் ஆகட்டும், இல்லை எவ்வளோனா லாஸ் ஆகட்டும், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. எனக்கு நீ, நம்ம இந்த குழந்தை இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி உங்கள் வயிறு மேலே கிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணிருக்குவீங்க. டே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் டே நீங்கள் கொஞ்சம் பேபி திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக மாலுக்கு போகலான்னு சொல்லியிருக்குவீங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப அப்போஸ் பண்ணியிருக்குவாங்க. பட் இருந்தாலும்
ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி போயிருக்குவீங்க. நீங்கள் டீனா தேயாங் தான் போயிருக்குவீங்க. கரெக்டாக மால் கிட்டே போனப்போ தேயாங்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் வந்துடும். ஸோ அவங்க வந்துட்டு உங்கள் 2 பேரையும் போக சொல்லி அவங்க கார்லேயே மீட்டிங் அட்டென்ட் பண்ணியிருக்குவாங்க. நீங்கள் அங்கே க்யூட்டான திங்ஸ் எல்லாம் பார்த்து ரசிச்சுன்னுக்குவீங்க. அப்போ டீனா வந்துட்டு, ஐயோ இந்த ட்ரெஸ்ஸுங்களை பார்க்குறதுக்கே இவ்வளோ க்யூட்டாக இருக்கே, அனு உங்கள் வயிறில் இருக்கிற பாப்பா எவ்வளோ க்யூட்டாக இருக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. வயன் நான் அந்த பக்கம் பார்க்குறேன், நீ இந்த பக்கம் பார்த்துனுரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இன்னொரு பக்கம் போவாங்க. அப்போது உங்கள் பக்கத்தில் யாரோ ஒரு லேடி வந்து நிற்கிவாங்க, ஃபுல் மாஸ்க்கு காகுல்ஸ் எல்லாம் போட்டு. நீங்கள் அவங்களே ஒரு மாதிரி வியர்டாக லுக் கொடுத்துட்டு மறுபடியும் உங்கள் வேலை நீங்கள் பண்ணிக்குவீங்க. எந்த மந்த் அப்படின்னு கேட்குவாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து, என்னையா கேட்டிங்க? ஆமாம், இங்கே நம்ம 2 பேரை தவிர வேறு யாராவது இருக்காங்களா? 9th மந்த் அப்படின்னு சொல்வீங்க. ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ அப்படின்வீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் வரல? வந்திருக்காரு, நீங்கள் எதுக்காக இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்வீங்க. அதான் நான் பார்த்தேன், அவங்களுக்கு நீ என்ன அப்சஷன், உன்னை அதை எப்படி தனியாக விட்டுருவாங்க. ஹலோ மிஸ், மைண்ட் யோர் டங், என் ஹஸ்பண்டை பற்றி தப்பாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்வீங்க. ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணுறேம்மா உன் ஹஸ்பண்ட்க்கு, ஆனால் நீ நினைக்கிற மாதிரி உன் ஹஸ்பண்ட் அவ்வளோ இன்னோசன்ட் கிடையாது அப்படின்வாங்க. ஹலோ யாருங்க நீங்கள், என் புருஷன் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? தயவு செஞ்சு என் முன்னால் என் புருஷன் பற்றி தப்பாக பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே உங்ககிட்ட நின்று பேசுகிற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறதுக்கு திரும்பிங்க. மிஸ் வயன் ஒரு நிமிஷம் அப்படின்வாங்க. உங்களுக்கு ஷாக் ஆகிடும். உங்களுக்கு என் பேர் எப்படி தெரியும் அப்படின்வீங்க. எனக்கு எல்லாமே தெரியும், உங்கள் அக்கா கல்யாணத்தன்னைக்கு ஓடி போயிட்டான்னு தானே உங்களுக்கோ தேயாங்கோ கல்யாணம் நடந்துச்சு. உண்மையாகவே ஓடி போயிட்டாளா அப்படின்னு கேட்குவாங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் லுக் கொடுக்குவீங்க. அதெல்லாம் விடுங்க, உங்கள் ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என் ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் மேன். ஓ என்ன பிஸ்னஸ் அப்படின்வாங்க. ஸ்கின் கேர் அப்படின்வீங்க. நீ ரொம்ப இன்னோசன்ட் வயன், உன்னை பார்த்தா எனக்கே பாவமாக இருக்குது. உன் ஹஸ்பண்ட் யாருன்னு தெரிஞ்சா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு பார்க்கணும் அப்படின்வாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, கிளியராக சொல்லுங்கள். உன் ஹஸ்பண்ட் ஒரு மாஃபியா பாஸ் அப்படின்வாங்க. நீங்கள் ஃபுல் வைட் ஐஸில் அவங்களே பார்த்து, என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா உன்னோட மேன்ஷன் இருக்குல்ல, அதான் கிம் மேன்ஷன், அதில் ஒரு பேஸ்மெண்ட் இருக்கும். அந்த பேஸ்மெண்ட்டில் போய் அந்த ரூமை ஓப்பன் பண்ணி பாரு, உனக்கு எல்லா ஆன்சரும் கிடைக்கும். இன்னொரு விஷயம், உனக்கும் தேயாங்கும் நடந்தது அன்எக்ஸ்பெக்டட் இல்லை, இட் வாஸ் ஆல் பிளான்ட் பை மிஸ்டர் கிம் தேயாங் அப்படின்வாங்க. இந்த பிளானில் உங்கள் அக்கா கூட சேர்ந்துருக்கா. இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன், ஆனால் அந்த டைம்னு பார்த்து தேயாங் என்ன கிட்னப் பண்ணிட்டாங்க. உங்ககிட்ட இவ்வளோலாம் சொல்கிறேன்னு அப்போ நான் யாருன்னு உனக்கு டவுட் வந்திருக்கோம் இல்லை? ஆக்சுவலி நான் தேயாங்கோட செக்ரட்டரியாக இருந்தேன். அவங்கள நான் உயிருக்குயிராக லவ் பண்ணேன். பட் அவன் என்னன்னா, உன்னை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், உன்னை தான் லவ் பண்ணுறேன்னு ஒத்த காலில் நின்னான். உனக்கு இது எல்லாமே டீட்டெயிலாக தெரியணுன்னா நீ அந்த ரூமில் போய் பாரு அப்படின்வாங்க. பாய் ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. உங்களுக்கு அவங்க சொல்லுறதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன், இரிட்டேஷன், ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன், அதுலேயும் இந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன் எல்லாம் சேர்ந்து கஷ்டமாக ஆகிட்கும் உங்களுக்கு. நீங்கள் சைலண்ட்டாக போயிடுவீங்க அங்கேருந்து. டீனா கத்தினேக்குவாங்க, ஏய் வயன் நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக போய் கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பேசஞ்சர் சீட்டில் உட்காருவீங்க. தேயாங் உங்களை பார்த்து, வயன் என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கே? நான் சொன்னேன் வேணான்னு, நான் சொல்கிற பேச்சு நீ கேட்கவே மாட்டியே அப்படின்னு சொல்லி உங்களை திட்டின்னுக்குவாங்க. பட் நீங்கள் எதுவும் ரியாக்டே பண்ண மாட்டீங்க, சைலண்ட்டாக விண்டோலேருந்து வெளியே பார்த்துன்னுக்குவீங்க. என்ன ஆச்சு வயன், பெயின் ஏதாவது ஆகுதா, டாக்டர்கிட்ட போகலாமா? எனக்கு டயர்டாக இருக்குது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்வீங்க. சரி டீனா எங்க அப்படின்றதுக்குள்ளே டீனா வருவாங்க. ஏய் உன்னை எவ்வளோ ஜோராக எவ்வளோ நேரமாக கத்தின்னுக்கிற வயன்னு கண்டுக்காமல் வந்துட்டியடி அப்படின்வாங்க. சாரி டீனா அப்படின்வீங்க. அவங்களும் வந்து உட்காருவாங்க.
நீங்கள் வந்துட்டு உங்கள் பேபி பம்ப் மேலே கையை வச்சு கேர்ஸ் பண்ணிவிட்டு விண்டோலேருந்து வெளியே பார்த்துன்னுக்குவீங்க. தேவனுக்கு ஒரு மாதிரி டவுட் வந்திருக்கோம். ஏன்னா போகும்போது இருந்த அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு ஹாப்பினஸ் வரும்போது உங்ககிட்ட இல்லை. வீட்டுக்கு போயிட்டு கூட நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பெட்ரூம்க்கே போயிடுவீங்க. தேவங்களோட அம்மா பாட்டி எல்லாருமே கேட்டிருக்குவாங்க. அப்போ தேவங்க வந்துட்டு உங்களுக்கு டயர்ட் ஆகிருக்குது, ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. நைட் ஆகிடும், எல்லாருமே தூங்கினுக்குவாங்க. உங்களுக்கு தூக்கமே வந்திருக்காது. அவங்க சொல்லுந்தியே யோசிச்சுன்னுக்குவீங்க படுத்து. சடனாக எழுந்திரிச்சி உட்காருவீங்க. அப்புறமா உங்களுக்கு தெரியும் அந்த பேஸ்மெண்ட்டோட கீ எங்கே இருக்குதுன்னு. இவ்வளோ நாளில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் வந்துட்டு அந்த கீயை மெதுவாக எடுத்து ஸ்லோவாக நடந்துன்னு போயின்னுக்குவீங்க கீழே. பேஸ்மெண்ட் கிட்டே போயிட்டு மெதுவாக அந்த லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணுவீங்க. உங்களுக்கு அப்படியே ஷாக்கு, ஃபுல் அப்படியே 5 டேஸில் பார்த்துன்னுக்குவீங்க. ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லாக வெறும் வெப்பன்ஸு அதுதான் இருக்கும். இன்னொரு சைடு வந்துட்டு ஃபுல்லாக உங்களோட பிக்சர்ஸ் தான் இருக்கும். உங்களோட பிக்சர்ஸ்னால் ரொம்ப பழைய பிக்சர்ஸு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜுக்கு போயிருக்குவீங்க இல்லைங்களா, அன்னிலேருந்து ஒரு பிக்சரும் இருக்கும். அந்த பையன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிற பிக்சர் கூட இருக்கும் தேவங்கிட்ட. உங்களுக்கு ஒரு சீனியர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்குவாங்க. அவங்க 2-3 நாள் விட்டு தான் வந்திருக்குவாங்க. அவங்களுக்கு ஃபுல் உடம்பெல்லாம் அடி. அந்த பிக்சர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் பேபி பம்பை டைட்டாக ஹோல்ட் பண்ணுவீங்க. இதெல்லாம் ரொம்ப பழைய பிக்சர்ஸு. இதெல்லாம் இவங்கக்கிட்ட எப்படி வந்துச்சு? அதுவும் இல்லாமல் இவ்வளோ வெப்பன்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்குது? இவங்க இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? அப்போது அந்த பொண்ணு சொல்லுது உண்மைதான். இவர் மாஃபியா கிங்கா? ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ உங்கள் ஷோல்டர் மேலே யாரும் கை வைக்குவாங்க. யாருன்னு பார்த்தா தேயாங்க. நீங்கள் ஃப்ளிஞ்ச் ஆகிட்டு தேயாங்க பார்க்குவீங்க. ஏ வையன், நான் தான், பயப்படாத அப்படின்வாங்க. என்னை தொடாதீங்க, என்னை தொடாதீங்க அப்படின்வீங்க. எதுக்கு வையன் இப்படி பயந்துங்கிற? நான் இருக்கேன் இல்லை, உங்களை பார்த்தா தாங்க எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் என்கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்வீங்க. நீ இங்கே எதுக்காக ஓடி வந்த அப்படின்வாங்க. ஏன் உங்களோட உண்மையான முகம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இவ்வளோ கவலைப்படுறீங்க? பையன், நான் சொல்கிறத கேளு போதும், நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். நீங்கள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பிக்சர்ஸ் எல்லாம் என்னோட பழைய பிக்சர்ஸு. நீங்கள் இன்னும் அக்காவை பார்க்குறதுக்கு கூட வந்திருக்கல. நீங்கள் என்னை அன்றைக்கி தானே ஃபஸ்ட்டு பார்த்தேன்னு சொன்னீங்க. அப்போ இந்த பிக்சர்ஸ் எல்லாம் எப்படிங்க உங்ககிட்ட வந்துச்சு? என்னை லவ் பண்ணுறேன்னு பொய் சொன்னீங்களா? அதுவும் இல்லாமல் உங்களோட பொய்யில் அக்காவை கூட சேர்த்துருந்தீங்களா? அவள் என் அக்கா தானே, எதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணிட்டா? இவ்வளோ பெரிய துரோகம் எதுக்குங்க? பையன், உன்னை உண்மையாக லவ் பண்ணுறடி, போதும் நிறுத்துங்க ப்ளீஸ். உங்களோட அப்சஷனை லவ் என்னாதீங்க. இதை பாரு, என்னோட லவ்க்கு அப்சஷன்ன்ற பேர் கொடுத்து என் லவ்வை கொச்சப்படுத்தாத வையன் அப்படின்வாங்க. நீங்கள் என்னை உண்மையாக லவ் பண்ணியிருந்தா என்கிட்ட டைரெக்டாக வந்து சொல்லியிருக்கல, இந்த மாதிரி துரோகம் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு மாஃபியா பாஸ், எவ்வளோ பேரை கொண்டிருக்குவீங்க. அதே கையால் வந்து என்னை தொட்டிருக்குவீங்க இல்லை? எனக்கு இப்போ நினச்சாலும் உடம்பெல்லாம் அப்படியே அருவருப்பாக இருக்குங்க. உங்களை நம்பி உங்கள் கூட குடும்பம் நடத்தி உங்கள் குழந்தைய நான் என் வயிறில் சுமந்துன்னுக்கிறேன். என் மேலே எனக்கே கோவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போத்தையும் வையன், இந்த மாதிரி டைமில் அழுவாத வையன், குழந்தைக்கு உனக்கு நல்லதில்லை அப்படின்வாங்க. செத்துடுற விடுங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு பொண்டாட்டியை வாழ்கிறத விட நிம்மதியாக செத்துடுற அப்படின்னு சொல்வீங்க. வையன், இந்த மாதிரி பேசாத, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, பொறுமையாக பேசலாம். நீ ஃபஸ்ட்டு இந்த ரூம்லேருந்து வெளியே வா, போகலாம் அப்படின்வாங்க. நான் உங்கள் கூட எங்கேயும் வரமாட்டேன். இனிமேல் உங்களை நான் நம்பவே மாட்டேன். உங்ககிட்ட யார் இதெல்லாம் சொல்லுந்து? ஏன் யாருன்னு சொன்னால் அவங்களுக்கு கொல்றதுக்கா அப்படின்வீங்க. பையன், நான் இன்னசென்ட்டுங்களை கொல்றதில்ல. உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? எனக்கு நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். சடனாக உங்கள் பேபி பம்ப் மேலே கை வச்சுட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துடுவீங்க. ஏய் வையன், என்னடி ஆச்சு? என்ன ஆச்சு?
எனக்கு வலிக்குது, என்னால் முடியல, ரொம்ப வலிக்குதுங்க அப்படின்னு சொல்வீங்க. தேவங்க வந்துட்டு உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கி அப்படியே அவங்க காரில் உட்கார வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரைவ் பண்ணின்னு போயிடுவாங்க. அங்கே உங்களை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சுட்டு டாக்டர்ஸ் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. தேவங்க வந்துட்டு ஃபோன் பண்ணி எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்குவாங்க வீட்டில். அவங்க அம்மா அப்பா பாட்டி எல்லாருமே வருவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. என்ன தேவங்காச்சு, எப்படி திடீர்னு, அவளுக்கு இன்னும் ஒரு வீக் ஆகிட்ட பின் தானே டியூ டேட் இருந்தது, இவ்வளோ சீக்கிரம் எப்படி? அம்மா, எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன ஆர்குமெண்ட். என்ன தேவங்க சொல்கிற நீ? இந்த மாதிரி நேரத்தில் கூடவா யாராவது அவ கூட ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க? புள்ள தச்சு பொண்ணு ஏதோ சொல்லிட்டு போகிறான்னு விட்டுடக்கூடாதா அப்படின்வாங்க. பட் தேவங்க கண்ணில் ஏதோ ஒரு மாதிரி பெயின் இருக்கோ, அவங்க கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு. அவங்க பாட்டிக்கு ஏதோ புரிஞ்சிருக்கோ. அவங்க அப்பா அம்மா டீனாலாம் ஒரு பக்கம் உட்காந்துன்னுக்குவாங்க. தேவங்க ஒரு பக்கம் அவங்க தலைமையில் கையை வச்சுன்னு உட்காந்துன்னுக்குவாங்க. அப்போது அவங்க பாட்டி பக்கத்தில் போய் உட்காந்து, தேவங் என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை பாட்டி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவளுக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆகாதில்ல அப்படின்வாங்க. வெறும் இது ஒரே பயமா, இல்லை உனக்கு வேறு ஏதாவது பயம் இருக்கா அப்படின்னு கேட்குவாங்க. அப்போ தேவங்க அவங்க பாட்டியை பார்க்குவாங்க. பாட்டி, எனக்கும் அவளுக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவள் எங்கே என்னை விட்டு போயிடுறாளோ பயமாக இருக்குது பாட்டி, என்ன ஒருவேளை அவன் நம்மளைன்னா அப்படின்வாங்க. உன் லவ் மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அவளை நீ உண்மையாக லவ் பண்ணுறதானே, இதில் என்ன பாட்டி டவுட்டு? அப்போனா அவன் மேலே நீ நம்பிக்கை வை. அவன் அவளை ஈஸியாக விட்டுட்டு போக மாட்டான். ஏன்னா அவள் கூட உன்னை உண்மையாக லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே டைமுக்கு குழந்தை அழுகிற சவுண்ட் கேட்கும். எல்லோருமே ஹாப்பி ஆகிடுவாங்க. தேவங்க வந்துட்டு பயங்கரமாக அழுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபுல்லு ஒரு மாதிரி ஹாப்பி ப்ளஸ் ஒரு மாதிரி என்னமோ ஃபீலிங், அது மிக்ஸ்ட் எமோஷன்னு கூட சொல்லலாம். நர்ஸ் வந்துட்டு ஒரு குழந்தைய தூக்கி வெளியே வருவாங்க. க்யூட்டாக இருக்கும், ஃபுல்லாக ஒயிட்டு கிளாத்தில் ரேப் பண்ணிவிட்டு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் கிம், பையன் அப்படின்வாங்க. தேவங்கிட்ட கொடுக்குவாங்க. தேவங்க வந்துட்டு ஸ்லோவாக குழந்தைய வாங்கி அவங்க ஃபுல்லு டியரி ஐஸில் குழந்தை ஃபோர்ஹெட் மேலே கிஸ் பண்ணிவிட்டு, பாட்டி, அம்மா, அப்பா, என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குவாங்க. அப்படியே பையன் மாதிரியே இருக்கா இல்லை அப்படின்வாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டர், என் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குவாங்க. ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன், கொஞ்சம் டயர்டாக இருக்கிறதுனால தூங்கி நிற்கிறாங்க, 1 or 2 ஹவர்ஸில் ஏஞ்சிடுவாங்க, அவங்கள வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை வார்டுக்கும் ஷிஃப்ட் பண்ணியிருக்குவாங்க. உங்களுக்கு கான்ஷியஸாக வந்திருக்கோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே மீட் பண்ணியிருக்குவீங்க. உங்கள் பையனை பார்த்து உங்கள் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸு. இன்னொரு பக்கம் உங்களுக்கு அந்த ஒரு துக்கம், தேவங்க வந்துட்டு உங்களை ஏமாற்றிட்டாங்கன்ற ஒரு ஃபீலு. அவங்கக்கிட்ட பேசியே இருக்க மாட்டீங்க. அவங்க எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்குவாங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கு, நீங்கள் அவங்க பக்கம் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். நீங்கள் வீட்டுக்கும் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டுக்குவீங்க. பட் நீங்கள் வந்துட்டு சுத்தமாக தேவங்கிட்ட பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டுக்குவீங்க. தேவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்டப்பனாக இருக்குவீங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கும் தேவங்களுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு. பட் அவங்க யாரும் இன்டர்ஃபியர் ஆகிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபைட்டிங்கில் நம்ம இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது இல்லைங்களா. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப்பாக இருக்கும். உங்களுக்கு டெலிவரி ஆகிட்டு 2 months ஆகிருக்கும். தேவங்க வந்துட்டு உங்கள் குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரியே உங்ககிட்ட பேசினுக்குவாங்க. ஒரு நாள் ஆஃப்டர்நூன் நீங்கள் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு உங்கள் ரூமில் ரெஸ்ட் எடுத்துன்னுக்குவீங்க. உங்கள் பையனும் தூங்கிட்டுக்குவான். அப்போது பாட்டி உள்ளே வருவாங்க. பையன் உள்ளே வரலாமா அப்படின்னு. வாங்க பாட்டி, நீங்கள் என்ன பர்மிஷன் எல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்வீங்க. என்ன பண்ணுறா குட்டி பையன், தூங்கிட்டானா அப்படின்னு கேட்குவாங்க. இப்போ தான் தூங்கினா பாட்டி, இவ்வளோ நேரம் அத்தை கிட்ட தான் இருந்தா அப்படின்னு சொல்வீங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்வாங்க. என்ன சொல்லுங்க பாட்டி. உனக்கும் தேவங்களுக்கும் நடுவில் என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிற வையன், அவன் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான். உன்னை தடவை பார்த்துட்டு வந்தப்போ கூட என்கிட்ட அவங்க அம்மா கிட்டலாம் எவ்வளோ சொன்னால் தெரியுமா. எப்போ பார்த்தாலும் உன் பற்றியே பேசினுக்குவான். அவன் கண் என்றைக்குமே பொய் சொல்லாது. அவன் கண்ணில் உன் மேலே எவ்வளோ லவ் இருக்குன்னு கிளியராக தெரியுது. நீ அவன்கிட்ட பேசாமல் அவன் ரொம்ப கஷ்டப்படுற வையன். சரியாக சாப்பிட்றதில்ல,
சரியாக தூங்குறதில்ல, வெறும் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையுமே வேலை மேலே காட்டுறா. உங்கள் 2 பேருக்கும் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதை பேசி கிளியர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ நாள் இப்படியே இருக்குவீங்க அப்படின்வாங்க. சரி பாட்டி அப்படின்னு சொல்வீங்க. சரிம்மா நான் வரேன், ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரூம்லேருந்து எந்திரிச்சு போயிருக்குவாங்க. ஈவினிங் நீங்கள் வந்துட்டு வாக்கிங் பண்ணுறதுக்காக பின்னாடி கார்டன்கிட்ட போயிருக்குவீங்க. உங்கள் பையனை உங்கள் மாமியார்கிட்ட கொடுத்துட்டு, அப்போது அங்கே ஒரு 4-5 மேட்ஸுங்க உட்காந்து மேட்ஸ் குவார்ட்டர்ஸ் கிட்ட பேசினுக்குவாங்க. அவங்களோட பேர் கேட்டிருந்தோம், நீங்கள் அங்கேயே ஸ்டாப் ஆகிடுவீங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறதுக்காக. பட் அவங்க வந்துட்டு, தேயாங் சார் பையன் ரொம்ப க்யூட்டாக இருக்கா இல்லை, ஐயோ அப்படியே புசு புசுன்னு அப்படின்வாங்க. ஆமாடி, எனக்கோ அவனை பார்த்தாலே அப்படியே தூக்கி கொஞ்சலாமா போல் இருக்குது. அவங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாச்சு. நல்ல பொண்டாட்டி, அழகான குழந்தை, ஒரு நல்ல க்யூட்டான ஒரு ஃபேமிலி. ஆமாடி, எவ்வளோ வருஷமாக அவங்க வீட்டில் வேலை செய்கிறோம், ஒரு நாளைக்கோ அவங்க நம்மளை தப்பாக பார்த்ததில்ல. எங்கள் பசங்களுக்கு இன்னும் வரைக்கும் அவங்க தான் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறது எல்லாமே பண்ணுறாங்க. வெறும் நம்ம பசங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பசங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க படிக்கிறதுக்கு. வெறும் படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, 2-3 அனாதாசிரமம் வேறு நடத்துனுக்குறாங்க தெரியுமா. அங்கே இருக்கிற பசங்களுக்கு சாப்பாடு, துணி எல்லாமே நம்ம தேயாங் சார் தான் பார்த்துக்கிறது அப்படின்வாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கோ தேயாங் பற்றி அதெல்லாம் கேட்டு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு அவங்கள ரொம்ப நெகட்டிவாக யோசிச்சு வச்சுருக்குவீங்க. பட் இவங்கெல்லாம் வந்து பாசிட்டிவாக பேசினுக்குவாங்க. தேயாங்கும் தெரிஞ்சிருக்கோம் உங்களை யார் அப்படியெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணிக்கிறதுன்னு. அவங்களோட செக்ரட்டரி தான். ஏன்னா டீனா சொல்லியிருக்குவாங்க, யாரோ ஒரு பொண்ணு ஃபுல் மாஸ்க்கு ஷேட்ஸ் எல்லாம் போட்டுன்னு உங்ககிட்ட பேசினிருந்தாங்க அன்றைக்கி அந்த மாலில் அப்படின்னு சொல்லியிருக்குவாங்க. அதை வச்சே கண்டுபிடிச்சிட்டுக்குவாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக மைண்டில் தேயாங் தான் ஓடினுக்குவாங்க. ஏன்னா அந்த மேட்ஸ் எல்லாம் பேசுனது, அவங்க பாட்டி சொன்னது எல்லாமே உங்களுக்கு ரீகால் ஆகிருக்கோ. பட் அந்த செக்ரட்டரி எதுக்காக அப்படி சொன்னாங்கன்றது கூட உங்களுக்கு டவுட்டாக இருக்கோ. உங்களுக்கு தேயாங்கிட்ட கேட்கலான்னு, பட் எப்படி கேட்குறதுன்னு யோசிச்சுன்னுக்குவீங்க. இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் தேயாங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வருவாங்க. உங்களுக்கு அவங்கள பார்க்குறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்கோ. பட் இருந்தாலும் உங்களுக்கு கோவம். ஸோ அவங்க வந்த உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவங்க பையன்கிட்ட தான் வருவாங்க. வந்து அவங்கக்கிட்ட கொஞ்சம் விளையாடிட்டு உங்களை பார்க்குவாங்க. நீங்கள் அங்கேருந்து வெளியே போயிடலான்னு பெட் மேலேருந்து எந்திரிக்குவீங்க. அப்போ டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி வாலுக்கு பின் பண்ணிவிட்டு, ப்ளீஸ் வயன், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு, இந்த மாதிரி இருக்காதடி, என்னால் முடியல, உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியல வயன், ப்ளீஸ் என்னை பேச விடு, இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ண விடு அப்படின்வாங்க. அவங்க கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ் இருக்கோ. சரி நீங்கள் அப்படியே அவங்க ஃபேஸையே பார்த்து சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்வீங்க. அவங்க உங்களை பெட் மேலே உட்கார வச்சுட்டு உங்கள் முன்னாடி நீல் டவுன் பண்ணிவிட்டு எல்லாம் சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் மாஃபியா பாஸ் தான், ஆனால் எந்த இன்னோசென்ட்டையும் இது வரைக்கும் ஹர்ட் பண்ணதே இல்லை. இன்னோசென்ட்டுங்களை யார் யாரை ஹர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும்தான் நான் இது வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கேன். உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்பவே உன்னை லவ் பண்ணிட்டேன்னு சொன்னேன் இல்லை, அது உண்மை. ஆனால் உங்கள் வீட்டில் தான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்னு சொன்ன பாரு, அது ஒன்று தான் போய். உங்கள் காலேஜில் MBA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிஸ்னஸ் ஓரியன்டேஷனுக்கு நான் தான் வந்திருந்தேன். அப்போ தான் உன்னை அந்த காலேஜில் பார்த்தேன். ஃபுல்லாக மழை வந்து நின்றுச்சு. எல்லா பசங்களும் மழைக்கு ஒதுங்கிறதுக்கு மரத்து கீழேயோ இல்லை அந்த கேன்டீன் பில்டிங் கீழே எல்லாம் போய் நின்றுருந்தாங்க. பட் நீ மட்டும் ஸ்லோவாக நடந்துன்னு போய் நின்றேன். உன் ஃப்ரெண்ட்ஸு கூட உன்னை ஃபோர்ஸ் பண்ணி நின்றாங்க. ஆனால் நீ ஸ்லோவாக வேணும்ன்ட்டு மழையில் விளையாடிட்டு போனேன். அது எனக்கு க்யூட்டாக தெரிஞ்சிச்சு. மேபி அப்போவே நான் உன்னை லவ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கேட்டப்போ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொன்னாங்க. அப்போத்துலேருந்தே உன்னை அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். அடிக்கடி உன்னை பார்க்குறதுக்கு அந்த காலேஜுக்கு வருவேன். அப்போ எடுத்த பிக்சர்ஸ் தான் அதெல்லாம். இன்னொன்று, உனக்கு அந்த சீனியர் ப்ரப்போஸ் பண்ணான் இல்லை, அவன் வந்துட்டு உண்மையாக ப்ரப்போஸ் பண்ணலடி, ஒரு பெட்டுக்காகத்தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். அதனால தான் நான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். என்னோடய செக்ரட்டரி அவன் ஒன்றும் நல்லவ கிடையாது. அவள் என் கூட இருக்கும் போதெல்லாம் என்னை செட்யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தா. பட் நான் அவளை வார்ன் பண்ணி வேலையிலேருந்து தூக்கிட்டேன். அதுக்கப்புறமா அவன் என் மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். உங்கள் வீட்டுக்கு உன்னை பொண்ணு பார்க்க சொல்லி எங்கள் ஆண்டிக்கிட்ட தான் நான் சொல்லியிருந்தேன். உங்கள் பெரியம்மா சொல்லியிருக்குவாங்களே,
அவங்களோட கிட்டி பாட்டி ஃப்ரெண்ட், அவங்க என்னோடய ஆண்டி தான். அவங்க பொண்ணு பார்க்குறத பற்றி பேசுகிறப்போ உங்கள் பெரியம்மா உங்கள் அக்காவோட ஃபோட்டோ தான் காமிச்சாங்க. நம்ம அப்படி கூட உங்கள் அக்கா இல்லை பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதுக்கு அவங்க தான், இல்லை பையன் ரொம்ப சின்ன பொண்ணு, என் பொண்ணுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு வேறு வழி தெரியலடி. அதனால தான் உங்கள் அக்கா கிட்டே நான் பேசினேன். அவளுக்கு எப்படியோ இந்த பண பைத்தியம் இருந்துச்சு. அப்புறமா அந்த மாடலிங்கு அதை பற்றியெல்லாம் க்ரேஸியாக இருந்தான். ஸோ அதையும் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேஷன் டிசைனர் அவங்கக்கிட்டே பேசி அவளை எப்படியோ அந்த மாடலிங் இதில் சேர்த்து விட்டுட்டேன். ஸோ அவள் கல்யாணம் ஓகே சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு கல்யாணத்தன்னைக்கு அங்கேருந்து போகிற மாதிரி நம்ம 2 பேருக்கு நடுவில் கான்ட்ராக்ட் ஆயிருந்துச்சு. ஸோ அவள் சொன்ன மாதிரி அங்கேருந்து அவள் போயிட்டா. அதுக்கப்புறமா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்னை லவ் பண்ணியிருந்தா என்கிட்ட டைரெக்டாக வந்து சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? நான் உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா நீ ஐ லவ் யூ டூன்னு ஒத்துனுக்குவியா? கண்டிப்பாக ஒத்துனுக்க மாட்டேன். பயந்து வீட்டில் சொல்லி அது பெரிய பிரச்சனை தான் போய் முடிஞ்சிருக்கும். அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணேன். இப்போ சொல்லு, எல்லா அப்சஷனா அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் மெதுவாக உங்கள் 2 கையும் எடுத்து தேவங் சீக்ஸ் மேலே வச்சுட்டு, சாரிங்க, உங்கள் பற்றி எதுவும் சரியாக தெரிஞ்சுக்காம உங்களை தப்பாக ஜட்ஜ் பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல வையன், உனக்கு என் மேலே கோவப்படுறதுக்கு என் கூட சண்டை போடுறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஆனால் பேசாமல் மட்டும் இருந்துடாதடி, என்னால் முடியறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு ஹக் பண்ணிடுவீங்க. தேவங்க உங்களை டைட்டாக ஹக் பண்ணி அழுதுனுக்குவாங்க. உன்னை ரொம்ப மிஸ் பண்ண வையன் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேங்க அப்படின்னு சொல்வீங்க. ஐ லவ் யூ அப்படின்வாங்க. ஐ லவ் யூ டூ. ஆனால் இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் மறைக்காதீங்க, ஏதாவதுன்னா டைரெக்டாக என்கிட்டே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்வீங்க. இனிமேல் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களையே பார்த்து உங்கள் லிப்ஸ் மேலே கிஸ் பண்ண வருவாங்க. என்னென்னா உங்கள் 2 பேரோட லிப்ஸ் டச் ஆகணும். உங்கள் பையன் பயங்கரமாக கத்தின்னு அழுவான். ஓ, இவன் இப்போ தான் அழுவணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் பையன் உங்களுக்கு மேலே பொசசிவாக இருக்கான். அவங்க அம்மாவை அவங்க அப்பா எங்கே கிஸ் பண்ணிடுறாங்களோன்னு கரெக்டாக அழுகுறா பாருங்க அப்படின்னு சொல்வீங்க. அப்போ தேயாங் அவங்க பையன்கிட்ட போயிட்டு, மிஸ்டர் ஜூனியர் கிம் தேயாங், உங்கள் அம்மா என்னைக்கு இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் அவளை உன் கூட ஷேர் பண்ண மாட்டேன், சாரி அப்படின்வாங்க. அப்போ அவங்க பையன் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுவாங்க. தேயாங்க நீங்களும் அவங்களே பார்த்து ஸ்மைல் பண்ணுவீங்க. அவ்வளோதான், எல்லோரும் ஸ்டோரியிலேருந்து வெளியே வாங்க. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கோன்னு. ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் ஆகுதுங்க. ஒரு மாதிரி பூஸ்டப் மாதிரி. இன்னும் யாரெல்லாம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்களோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.